சுந்தரா என்ன இருக்காரு அப்படி பெண்ணு சில்லுன்னு எங்களுக்கு இப்பதான் நீ என்ன குறுக்க போஸ்ட் ஆபீஸ் சொல்லி ஆமா இது போஸ்ட் ஆபீஸ் தபால் போட்டி இவரு போஸ்ட் மேன் என்ன இருக்காருடா அது பெண்ணா உன்னை ஐயா இத்தனை நாள் இல்லாமல் இன்று எதற்காக உன்னை அழைத்தேன் என்றால் அது என்ன காரணம் என்றால் என்னை சின்ன என்னை பிளேட் பாகனுடைய பிள்ளை ரதியுடைய பிள்ளை ஆட்சியருடைய பிள்ளை என்று என்னோடு வாழம் அது உன்னை சொல்லி குற்றமில்லை என்னை சொல்லி குற்றமில்லை அது காரணம் சொல்லுங்க உன் அண்ணன் இந்த மாலையிட்ட கணவன் நான் உனக்கு சதமில்லை உன்னை பெற்றெடுத்த தாய் தந்தை உறவுதான் பெரிதான் நினைத்து என்னை அலட்சியப்படுத்தி வாழ்ந்து விட்டார். அது உன்னை சொல்லி குற்றமில்லை, என்னை சொல்லியும் குற்றமில்லை. இதற்கு காரணம் அந்த முன்னாள் மைந்தா உனக்கு நான் கணவனாக விதியை எழுதினாலே தவிர சென்று இல்லற வாழ்க்கை செய்ய வேண்டும் என்று சண்டாளன் உன்னை நான் ஏறெடுத்து பார்க்கவில்லை, என்னையும் ஏறெடுத்து பார்த்ததில்லை. ஆனால் இன்று உன்னை பார்க்க நான் என்ன காரணம் அந்த நர்மமுதாயோ
அப்பா ஆ, அருணன் என்று சொல்லக்கூடிய சூரிய நாராயணன் நாராயணன். அவருக்கு தேர் ஓட்டக்கூடியவன் அருணன் அருணன். 2 கால்கள் இல்லாதவன் ஆமா. அங்கப்பழுதானவன் ஆமா. அவன் கீழ் உதயமாகி உதயமாகி வெளிவருவதற்குள் அமரமாக குதிச்சாற்று பூமிக்கு ஆ. அங்கு போக வேண்டும். வேண்டும். அந்த யுத்த பூமிக்கு நான் சென்றான். சென்றான். பொன்னுரியே, ஆ, சொல்லுங்க. கேளுங்க, ஏய், கேக்குறேன் அம்மா. ஒண்ணு ஒண்ணு சின்னதுக்கு கேட்குறா. கட்டி நெருப்பு வைக்கலாம் இரு. நாய மூடு. கண்ணே, ஆ, அங்கு மரணமாதையும் வேணும். எவ்வளவு கேளுங்க. கேக்குறேன் அம்மா. Silent. ஆமா. அல்லது மாற்றானுடைய கதைப்பட்டு அந்த யுத்தரங்க பூமியில் எத்திரமட்டன் தப்பு. என்னன்னு கேளுடா, டேய். அட கேள்வி சாண பிடிச்சவையா? அமரமாக குருச்சேத்திர பூமியில் என் சிரமாகப்பட்டது அருந்து விழுந்து விட்டால் உன்னை தொட்டு தாலி கட்டிய ஒரு தோஷத்திற்கு ஐயோ ஐயோ. அல்லவா ஆ. என்னை விட்டு மாண்டு விட்டாயோ என்று ஓடி வந்து அழுவாயோ அழமாட்டாயோ பார்ப்பாயோ பார்க்க மாட்டாயோ ஏய், என் பீச காலு கூட அங்க அடி வச்சிருக்கேன். இன்னொரு வேலை ஆடுகளா? தலையை துவைச்சுக்க. ஓடியா கட்டி பண்ண. ஊ, வீச்ச கால கூட பாரு இன்னொரு வேலை ஆடுகளா அந்த அம்மாவுக்கு? ஆ, மூடு. நியாயம்தான் ஆ. டேய் ஓ, உயிரோடு இருக்கின்ற போது ஒரு மனைவி வாங்க உட்காருன்னு ஒருவேளை சாப்பாடு போடாது போடாத. செத்த பிறகு நீ வந்து மாரடிச்சு அழுது அண்ணா அழாட்டா அழாட்டேன். என்னை பார்த்தால் என்ன பார்க்க விட்டால் என்ன? என்னோடு பேச வேண்டாம் வேண்டாம். என்னை பார்க்க வேண்டாம் வேண்டாம். ஆனால் ராஜராஜாக்கள் அமரக்குடி சபை ஒரு பெண்ணானவனுக்கு கை நிறுத்த பொருளை விட கண்ணு காத்து கணவன் தேவை என்று எங்கள் அழகை கண்டு மாலையிட்டார் மாலையிட்ட. அன்று என் மனைவி என்பதால் ஆஹா. 2 வெத்தலை பாக்கு வச்சு கைத்தாம்பல் அவன் கையை கட்டிட்டார். ஆமா. அந்த கைத்தாம்பலத்தை ஆ. இந்த திரையில் மாறாமல் மறைவாக. எனக்கு கைத்தாம்பலம் கொடுத்தால் கொடுத்தால். ஆ. ஏய், ஏய், ஏம்மா, ஏம்மா, ஏம்மா. எங்கடா வா? ஏம்மா, ஏய், என்னம்மா? ஏய், இங்க எதுக்கு வந்தோம்? தாம்பளம் வச்சாங்க ஆட்டோட வந்துக்கிறோம். இது தாம்பளம் வச்சாங்க ஆட்டோட வந்துக்கிறோம். நாமள வச்சு தலைவர் உட்காந்துக்காரு, ஆட்டாட தான் வந்துக்கிறோம். ஆ, அது யாருக்குன்னு தான் தெரியாது. வேற இங்கதான். ஆ? என்ன பெரியவர் நீங்க குசு குசு பேசுறீங்க? குடும்ப கதை. அதான். ஆமா, நீங்க குசு குசுன்னு பேசாதீங்க. ஆமா. எங்க அதுக்கு உங்களுக்கு என்ன சம்பந்தம்? ஆ, அதான் கேக்குறேன். என்ன மாதிரி பொம்னாட்டி அடக்கம் பண்ண பொம்னாட்டி நீ பார்த்துருக்க மாட்டேன். அதேதான். தெரியுமா? ஏமாத்திரம் அடக்கி இருக்கிறது பாக்கணும். 4 பேர் 10 3 பேர் போ அப்படி காய் துப்பாங்கன்னு அடக்கி இருக்கிறது. இந்த பேகோபுர தெருவுல 8 தெருவுக்கு தெரியும் நீ எப்படி அடங்கிறன்னு. யார் புதுசு கையெழுத்து கும்பிடுறாரு அவரியா? யாரும் பாக்கலையோ. என்ன எத்தனை பேரை பார்த்திருப்பீங்க? நீ யாரும் பார்க்கலன்றப்பதான். டேய், ஏம்மா, ஏம்மா. நான் என்ன பண்றேன்? இரு. இந்த காத்து இல்லைன்னு வச்சுக்க, எல்லாமே இருக்கும். இரு, அது இருந்து போய் போகுது. நீங்க கவனமா கேளுங்க. அவர் சுந்தரதாரிகிட்ட என்னன்னு சொல்லிட்டு வந்தாரு. ஏம்மா, ஏம்மா. உங்ககிட்ட என்ன சொன்னாரு அவரு? பங்காளியோட சண்டைக்கு போறேன்னு வந்தாரு. அந்த கதையை தானே கேட்க வந்தோம். ஆமா. இங்க என்ன ராமாயணம் நடக்குதுங்க? இல்லப்பா, மகாபாரதம். மகாபாரதம் டேய், ஏம்மா, இரு. அன்பர் கறந்து வைத்த கதிர் முகம் பார்த்தாய் நன்றா. அதில் முகம் பார்த்தால் நன்றா.
முகத்தின் ரூபம் விலங்கில தெரியுமோதான் விலகி போதாமோதான் பாவியும் இரண்டும் ஒன்றாய் வையகம் மூழ்கிட்டாலும் ஐயகம் ஒழுகிட்டாலும் எனக்கு ஒரு தீவினை வந்த போது இவர் குலம் தெரியாமல் பேசுவேனோ இரு. என்ன? ஒண்ணு இல்ல. இந்த கதையை கேளுங்க. சொல்லியம்மா ஏய் ஓ பசுமாட்டை கொண்டாந்து பாலை கறந்து ஒரு கிணத்துல வச்சுட்டு அதை எட்டி பார்த்த முகம் தெரியுமா? தெரியாது ஆ? தெரியாது அதே பாலை காய்ச்சி ஆறிவிட்ட பிற்பாடு அதற்கு புறையிட்டு பிடித்த பிற்பாடு அதான் மாட்டோம் சரி தேங்க விடுங்க கதையா கதையா விட்டா ஏம்மா பாலை காய்ச்சி அதை பிடித்த பிறகு அப்படின்னு சொன்னாங்க ரொம்ப ஒப்பாக்கி வச்சுடா உத்தமைங்க சரி இரு பேசாத ஏன்னா நீங்க தூங்கல நீங்க அம்மா கூட தூங்க மாட்டேன் இரு ஏய் அப்போ பால்ல முகம் பார்த்தா தெரியாது அதே பாலை காய்ச்சி ஆறிட்ட பிற்பாடு புறையிட்டு பிடித்த பிற்பாடு மத்திட்டு கடைத்து அதுல வரப்பட்ட வெண்ணெய் எடுத்து அது ஒரு பொருட்கள் குறுக்கி அப்ப அந்த வெண்ணெய் உருக்கும் போது அதுல என்ன போட்டு உருப்பாங்க அலையில கொட்டை ஏண்டா தென்னை இருப்பாங்க தெரியாது இருப்பாங்க முருங்கை இருக்க போகணும்டா முருங்கை இருக்க அது டவுன்ல வந்து சொல்றாங்க தெரியாத போடுற என்ன கேட்டியா அழுது கொட்டினடா முருங்கை இருக்க முருகை இருக்க சரி அது அவங்க முருங்கை இருக்க போட்டு அடி சீக்கிரம் பாரு பச்சையா இருந்துச்சு அதோட இருக்கு அப்போ அந்த முருங்கை இருக்க போட்டு அந்த நெய்யா அத ஒரு கிண்ணத்துல வச்சுட்டு எட்டி பார்த்தா தெரியும் அப்போ பாண்டவர்களுக்கு பங்காளி இதெல்லாம் நாடகத்துல எழுதப்பட்ட பாட்டுமா எழுதப்பட்ட கவி இதெல்லாம் ஏன் அப்படின்னு சொன்னா இது டவுனாச்சேரி ஏமாத்திட்டு போக மாட்டோம் கூத்து பாக்குறவங்க பூரா பேரும் கூத்த ரசிக்க கூடியவர்கள் இருக்காங்க ஒரே வரி கூட தள்ள மாட்டோம் ஏன்னு கேட்டா நாளைக்கு ஒருத்தர் உங்களை நம்பிதானே வச்சிருக்கோம் ஆமா என்ன தலைவர் எப்படி ஆக்கி போட்டாங்கன்னு தலைவர்கிட்ட யாருன்னா ஒருத்தர் சொல்ல மாட்டாங்க கண்டிப்பா அதை பத்தி எனக்கு கவலை இல்லை கூத்து பார்க்கக்கூடிய திறமான ஆள் ஒரு ஆள் பார்த்தா போதும் அதுதான் இந்த வரி இங்க வந்து அத்தனை பேர் அதுக்கு சார்ந்தவங்க தான் ஆமா ஒவ்வொரு கிராமத்துல வந்து அப்போ பால்ல முகம் பார்த்தா தெரியாது நெய்யில முகம் பார்த்தா தெரியும் அப்ப பாண்டவர்களுக்கு பங்காளி என்று சொன்ன வார்த்தை பால்ல முகம் பார்க்கிற மாதிரி இருக்கு நல்லா நெய்யில தெரியுற மாதிரி நீ எந்த வகையில பாண்டவர்களுக்கு பங்காளின்னு சொன்னா நான் தாம்பரம் கொடுக்கறேன்னு இந்த நாடகம் இது சால கிருஷ்ணசாமி எழுதின நாடகம் சாலையார் போட்ட நாடகம் சொல்லுவாங்க ஆனா தேவரம்பட்டினத்து ராஜகோபால் சொல்றார் பாசைதான் மூடியிருக்கும் பரிசுத்தமான நீர் தேசுர முகத்தை பார்த்தால் தெளிவாக தெரியும் மாசில்லா பளிங்கு தண்ணில் மலர் முகம் தெரிவதை போல் பூசிட குளத்தின் மண்மை கூறினால் பதில் சொல்லு தேவராம்பட்டினம் ராஜகோபால் வாத்தியார் எழுதினார் அவரு ஒரு வாத்தியார் எழுதினார் ஆமா அப்போ இந்த கவிதை பாசைதான் மூடி இருக்கும் பரிசுத்தமான நீர் ஒரு மாசம் 2 மாசம் கெரிக்காத விட்டுரும் கிணத்துல அதுல வேலை பாசம் மூடிக்கும் அந்த வேலை பாசம் மூடி இருக்கும் எட்டி பார்த்தா முகம் தெரியுமா ஆனா பாசை ஒதுக்கிட்டு விலகிட்டு பார்த்தா முகம் தெரியும் விலகிட்டு பார்த்தா முகம் தெரியும் அப்படியே மூடி முகம் தெரியும் அப்போ மாசில்லா பளிங்குன்னா கண்ணாடியை திருப்பி வச்சு பார்த்தா முகம் தெரியுமா அட்டதான் தெரியும் அப்ப கண்ணாடியில முகம் பார்த்தா முகம் தெரியும் அப்போ பாண்டவர்களுக்கு பங்காளின்னு அவர் சொன்னார் பார் அது பாசனம் மூடின தண்ணியா இருக்கு கண்ணாடியை திருப்பி வச்ச பாவனியா இருக்கு ஏய் கண்ணாடியில முகம் பார்க்கிற மாதிரி பாசையை ஒதுக்கிட்டு தண்ணியில முகம் பார்க்கிற மாதிரி வெண்ணைய உருக்கி நெய்யில முகம் பார்க்கிற மாதிரி பாண்டவர்களுக்கு எந்த வகையில் இவர் பங்காளி அப்படின்னு சொன்னா இப்ப குடுக்கறது சொல்லி தாமரை கொஞ்சம் போட்டுக்கிட்டு கெட்டிக்கார போட்டா
ஐயா மகாராஜா பாண்டவர்களுக்கு நீங்க எப்படி பங்காளி அத சொன்னா அம்மா தாம்பரம் தரலாம் தெளிவாக உரைத்தா. தாம்பரம் தரீங்க. இதனுடைய குலவாச்சாரத்தை நான் தெளிவாக எடுத்து சொன்னால் தாம்பரம் தருவதற்கு இந்த நேரம் கொண்டுள்ளது. ஏய், கேக்குறேன் என்ன கேக்குற? அது எந்த குலத்தை நான் சொன்னாட்டு பாடி ஏய், நான் யாழ்ப்பாணத்தை பிறந்தோன். எப்படி பிறந்தோன்? பிறந்தோன். கண்ணே, அந்த குந்தமா திராவிக்கு என்னது? நாதே, உன்னை வந்து கண்ணா, நிறுத்து. என்ன ராஜ்மா? யார் இவ? ஆமாங்க, ரோடு இருக்கிறது பாருங்க. அந்த உண்மை சொல்லாத ஏமா சரி, ஏன் நிறுத்துறீங்க நீங்க எல்லாம் கூத்து பாக்குறீங்க. இப்ப அவர் என்னன்னு சொன்னாரு? ஒன்னியும் குந்தமா தேவி கொஞ்ச ஏமா குந்தமா தேவிக்கு முட்டிட்டோம் கொண்டு போய் அவன் ஏடு போட்டு உயிர் வரல. சொல்லிட்டு போகணும். என்னைக்கு தான் சொல்லுதாமா? இரு, நீங்க யோசிச்சு பாரு. எப்ப நீங்க கூத்து அருமை பாக்குறீங்க? குந்துமா தேவிக்கு முன்பிருந்தாளா முந்தி பிறந்தா. முந்தி பிறந்தா முந்தி பிறந்தா. ஆஹா அப்ப குந்துமா தேவிக்கு முந்தி பிறந்தா பிறந்தா குந்துமா தேவிக்கு என்ன வேணும்? அண்ணன் வேணும். பாண்டவருக்கு தாய் மாமா வேணும். எப்படி பங்காளி? காய்ப்பு பொண்ணு. அப்புறம் இதெல்லாம் கேட்க போனா வாய பாரு. ஐயா சிரிக்கிறது காலமே கேக்குறியாமா கேளு. ஐயா மகாராஜா ஏம்பா குந்தமா தேவிக்கு முந்தி பிறந்தா குந்தமா தேவிக்கு நீங்க அண்ணன் பாண்டவருக்கு நீங்க தாய் மாமா எப்படி பங்காளி வரும் அப்படி அல்ல. ஆ. அந்த குமாரி மையத்தின் அந்த குமாரி மையத்தின் நிறுத்துடா. ஏமா பாப்பா, பாப்பா. ஆமா நீ அப்படி நீங்களா நான் பேசுறா மட்டும் பேசுறேன்றீங்க. ஐயா ஐயா வாய பாரு. இந்த பொண்ணு உம்மா, அப்புறம் வாய மூடுற கேள்வி நீ அதான் கேக்குறேன். நீ அம்மா சட்டை வாங்கியிருப்ப நீ ஆம்பிடியாங்கிட்ட வாய மூடுற எங்க பார்த்து நான் எம்மா அடக்கமானவனு எனக்கு மட்டும்தான் தெரியும். பாக்குறவங்களுக்கு தெரியும். வாய மூடு. இரு, இரு, அப்படியே இரு. இப்ப என்ன சொன்னவரு? குமரி வயிற்றில் சின்னதா ஒரு குமரி வயிற்றில் குமரி வயிற்றில் பிறந்தவன் நானடி. உன்னை என்னைக்கு திருச்சினமா குமரி வயத்தில் பிறந்தவன் நான். குமரின்னு சொன்னா அறுவை தருவை மங்கை. ஆமா இப்ப இந்த குழந்தை மங்கை பருவம். மங்கை பருவம் ஆனா மடந்தை மடந்தை வயசுக்கு வந்துட்ட பெண்ணுக்கு பேர் மடந்தை. மடந்தை ஆனா சாமி ஒரு பெண்ணானவள் ஆ வயசுக்கு வந்துட்டாதான் கர்ப்பப்பை திறக்கும். கண்டிப்பா அப்பதான் ஆண்களுடைய விந்து கர்ப்பப்பையில விழும், ஆ. குழந்தை உற்பத்தி ஆகும். சரி இதுதான் உண்மையான கருத்து. சரி. அப்ப நான் குமரி வகுத்துல பிறந்தேன்னா இன்னும் வயசுக்கே வராது இந்த குழந்தை. இது எதனா புள்ளி பெத்து எடுக்குமா? ஏன் கேட்டா தெரிஞ்சுனா போது அந்த பாப்பா பாப்பா எத்தனை பிள்ளை பெற்றுக்கிறேன் நீ தப்பி தவறி கேட்டணும். நீ நல்ல குழந்தை, நீ போம்மா நீ. மஞ்சள் தண்ணி நான் வச்சு வைக்க மாட்டேன். ஏய், இல்ல நீங்க புரிஞ்சுக்கணும். ஏய் குமரி வகுத்துல பிறந்தேன்னா வயசுக்கு வராத பொண்ணு எப்படி புள்ளி பெத்து எடுப்பா? எடுக்கும் இதுக்கு கேட்டா கேட்டா
மகாராஜா மகாராஜா அப்பா குமரி என்றால் 5 வயசு குழந்தை. நியாயம்தான் அந்த குழந்தை வயத்துல எப்படி குழந்தை பிறக்கும்? நியாயம்தான். அறுவை தருவாய் மங்கை மடந்தை 16 வயது அடைந்த ஒரு பெண் ஒரு ஆடவனை சேர்ந்து ஓர் பிள்ளைய பயன்படுத்தலாம். ஆனா 5 வயசு பெண் குழந்தை பெற்றெடுக்க முடியும். அதுதான் தேவனாம்பட்ட ராஜகோபால் ஆசிரியர் ரொம்ப தெளிவா இருக்கார். குந்தி சூரியன் தனக்கு இந்த பாரில் உள்ளோருக்கு பயந்து அந்த பணி வந்து ஆட்சி நீடித்தால் தூதன் அவன் கொண்டே வாழ தங்கன் வைத்து சரியா போச்சா? சரியா போச்சு. என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க? தங்கமே மாமணி புங்கமே ஐவர்கள் பங்காளி என்ற சங்கதி ஐயோ என்னடா தங்கமே மாமணி பொங்கமே இவர் பங்காளி என்கிற சங்கதி ஐயாயோ. பாட்டி பேரு கேள்விதான், கேள்வி பேரு பாட்டி தான். ரெண்டு ஒண்ணு தானே? சுந்தர தாதி கிட்ட என்ன சொல்லி அனுப்புறாரு? பங்காளியோட சண்டைக்கு போறேன். பங்காளியோட சண்டைக்கு போறேன். இப்ப என்ன சொல்றாரு? தங்கமே மாமணி புங்கமே இவர் பங்காளி என்ற சங்கதி அறியாயோ. பங்காளி என்ற சங்கதி அறியாயோ. முதல்ல என்ன சொன்னாரோ அதுதான் இப்ப சொன்னாரு. சாலையார் சொன்னது அதுதான். தேவனாம்பட்டத்தார் சொன்னது அதுதான். அப்புறம் பகண்டியார் சொன்னது அதுதான். நான் என்ன சொல்றேன், அவர் சொன்ன கவி எப்படி? சீருள்ள குந்தி அம்மன் சின்னது ஒரு வயதில் என்னை அம்மா நல்லா கேளுங்க. தூர்வாசர் மந்திரத்தால் சூரியன் தனக்கே பெற்றார். தூர்வாசம் துருவ மண்டலம் எங்க ஆகாயத்துல இருக்கு. உங்க அம்மா பூலோகம். சீக்கிரம் பாத்தீங்கன்னா ஐயா எப்படி வந்தா தூர்வாசா? எப்படி உமானுக்கு புள்ளைய கொடுத்தா? ஏன் உமா ஆத்துல வச்சு விட்டா? ஏன் பரிசு எப்படி போய் வித்த கத்துனா? அதெல்லாம் பூரா புட்டு புட்டு அப்படி அடுக்க எடுத்து வச்சாதான். உங்க அம்மா எந்த நேரத்துல படுத்தாங்க? கேக்குற கேள்விக்கு கோர்ட்ல கேக்குற மட்டும் கேட்பேன். அதான் கேக்குறேன். அது சொல்லு. ஆமா, எந்த வகையில நீ ஏன் பரிசு பண்ணிட்டு போன? ஏன் வித்த கத்துனா? ஏன் அம்மா கொஞ்சம் புள்ள வாங்கி அம்மா கொஞ்சம் புள்ள வாங்கி போட்டு ஆத்துல ஏன் விட்டாங்க? என்ன காரணம்? எந்த நேரத்துல கோமன் ஆகுது? அதையும் கேட்டுக்கலாம். எந்த நேரத்துல கோமன் ஆகுது? ஆமா, எந்த நேரத்துல கோமன் ஆகுதா? அது அவங்களுக்கு சொல்லு. ஓ ஐயோ அம்மா தரகல் நீ 5 மணி சொல்லு. மனோ, ஓ அவ கேட்பது நியாயம்தான். நான் ஒண்ணுமே புரியாத ஒரு கருத்தை சொல்லாத. அப்ப எப்படி பிறந்த யாரால் பிறந்த, எப்படி உருவான மறைமுகமாகவே இந்த எப்படி? அதுதான் சாலையார் எழுதுறோம். சாலை கிருஷ்ணா அழகா இருக்கார், ரொம்ப தெளிவா இருக்கார். ஏதிக்கா அந்த கண்ணியில் குந்தா தேவி கவனித்தால் பருதி தன்னை. கண்ணியில் குந்தா தேவி பருதித்தால் பருதி தன்னை. கண்ணமாய் கதிரோன் வந்து என் தாயை பழக்கமாய் சேர்ந்த பின்பே. கண்ணமாய் கதிரோன் வந்து என் தாயை வளர்ப்பமாய் சேர்ந்த பின்பு இந்த மன்னன் நான் உதிக்க பாரு. இந்த மன்னன் நான் உதிக்க பாரு. அந்த மாதாவும் பங்கப்பட்டு பங்கப்பட்டு என்னை வேலையில்
அவள் கேட்பதை போல் ஒரு காலத்தில் துருவ மண்டலத்தை ஆண்டு வரக்கூடிய தூர்வாச மகரிஷி 22 கண்கள் 66 முழ கோபம். எங்க வந்து திரும்ப எப்போதான் அங்க கேட்டு வச்சுக்கணும் தெரியாத மேல வந்ததான் வந்துட்டு அப்புறம் ரிவர்ஸ் போய் வாங்கினாச்சுங்க. சரி அதை விடு. அப்ப தூர்வாசர் பெருத்த தமிழ்வாகி மகரிஷி அவர் என்ன செய்தார்? சூரஜன மகாராஜனிடத்தில் வந்து ஐயா சில காலம் இந்த நாட்டில் நான் தங்க போறேன், எனக்கு பணிவிட வேலை செய்வதற்கு ஒரு ஆள் தேவை. ஆனா தூர்வாசனம் 66 முழ கோபம். யாருக்கு வேண்டுமானாலும் சாபத்தை யாருமே வரமாட்டாங்க. அப்போது பார்த்தா சூரஜன மன்னன் அவருடைய மகளா இருக்கும்படியான 5 வயது குழந்தை குந்தமாதேவியை அழைத்து சென்று தூர்வாச முனிவருக்கு பணிவிட வேலை செய்யும்படி அந்த குழந்தை பணிவிட வேலை செய்கிறது. பார்த்தா தூர்வாசன் எத்தனையோ ஆண்கள் எத்தனையோ பெண்கள் நமக்கு பணிவிட வேலை செய்தார். ஆனா நம்ம மனதை செய்யவில்லை. ஆனா இந்த பெண் குழந்தை மிக ஜாக்கிரதையா செய்கிறேன். அம்மா உன் வலது கையை நீட்டு அப்படி சொன்னா தூர்வாசன் அந்த குழந்தையா இருக்கக்கூடிய குந்தமாதேவி ஓடி சென்று அந்த வலது கரத்தை நீட்டியது. இந்த கைரேகை குறிகளை பார்த்து குந்தமாதேவி வயசுக்கு வந்தா வயசு வரும் அம்மா கைரேகை குறிகளை பார்த்து அனைத்து செல்வமும் நிறைந்திருக்கின்றது. ஆனால் வருங்காலத்தில் உனக்கு பிள்ளை பாக்கியம் மட்டும் இல்லை என்று போயிட்டான். அப்பவே அந்த குழந்தை முகம் பாடி விட்டது. அந்த மாநில முகத்தை பார்த்து உனக்கு அந்த மனக்கவலை வேண்டாம். அப்படி தூர்வாசர் 5 மந்திரத்தை உபதேசித்து 5 மணியங்களை குந்தமாதேவியிடம் கொடுத்து பிற்காலத்தில் இதனால் உனக்கு பிள்ளை உண்டாகும், பத்திரமா வைத்துக்கொள். அப்படி இந்த மந்திரத்தை உபதேசித்த மணியங்களை கொடுத்து விட்டு தூர்வாசர் சென்று விட்டார். எப்படி வரும்? சில காலம் சென்றது. பார்த்தால் அந்த குழந்தை குந்தமாதேவி தூர்வாசருக்கு பணிவிட வேலை செய்தோம். ஏதோ மந்திரத்தை கொடுத்து விட்டு சென்று விட்டார். அது உண்மையா அல்லது பொய்யா? இதை பரிசோதித்து பார்க்கலாம். அப்படி இரவில் வராதவன் சூரிய நாராயணன் நினைத்து ஒரு மந்திரத்தை உபதேசித்தார். அந்த சூரிய நாராயணன் அறியாமல் வந்து விட்டார். கதை கவனமா கேக்குறது பூண்டி போட்டா கண்ணு எங்கடா இருக்கா? தக்க மேல இருக்கும். நாடகத்துலதான் இது. ஆமா. ஆனால் மகாபாரத காவியத்தின்படி எப்படி அந்த அம்மா காலை ஜலம் திரட்ட போகின்றாங்க. கடல் கரைக்கு சென்று அப்படி ஜலத்தை திரட்டிக்கிட்டு இப்படி கிழக்க பக்கம் பாக்குது. கீழ் திசை சூரிய நாராயணன் ரொம்ப அழகா தெளிவா வராது. எப்பயுமே காலையில பாருங்க சூரியனை அழகா இருப்பார். அந்த அழகை கண்டு ஒரு மந்திரத்தை உபதேசிக்கலாம். அருகாமையில் வந்து விட்டார் சூரிய நாராயணன். கண்ணா பெண்ணே சுவாமி நான் அறியாமல் செய்து விட்டேன். இளம் பிள்ளை தெரியாமல் செய்து விட்டேன். அப்படி அந்த அம்மா காலில் போய் விழுறாங்க. பேசக்காய் முன்னாலப்பா அப்பலாம் வரலாம் எப்பதான் வருவான். ஆம்பளை தொட்டாதான் வருவான். அதை கேட்டதான் தெரியும். விட்டுருவாங்க. சூரிய நாராயணன் அருகாமல் வந்து விட்டார். அந்த குழந்தை போய் காலில் விழுது. நான் தெரியாம மந்திரம் பண்ணிட்டேன், என்னை விட்டுடு ஐயான்னு. அப்ப அவரு சொல்றாரு, நீ செய்தது நியாயம், உன்னை சேராம நான் சென்று விட்டார். தூர்வாசனுடைய மந்திரத்திற்கும் சாபத்திற்கு ஆளாகி நீ அச்சப்பட வேண்டாம். அப்படி என்று அந்த சூரிய நாராயணனுடைய மந்திரத்தால் அறுவை தருவை மங்கை மடந்தை 16 வயது அடையும்படி சூரிய நாராயணன் மந்திர சக்தினால் உருவாக்கினார். கண்ணப்படி வார்த்தை பண்ண பண்டிட்டு போய் புது பிள்ளையாருக்கு ஆட்டாச்சு மடப்பட்டு வந்து திருக்கோயில் வந்து திருநாவளம் வந்துட்டோம். கேளுங்க.
அப்படி 16 வயது அடைந்தவுடன் அப்போது சூரிய நாராயணனும் குந்தமாதேவியும் அப்போதே சேர்ந்தார்கள். சேர்ந்த உடனே ரிஷிபிண்டம் இரவு தங்காது என்ற பழமொழி இந்த மணலை நான் பிறந்ததும் நான் வந்த வேலை முடிந்து விட்டது. அப்படி சூரிய நாராயணன் மீண்டும் குந்தமாதேவி குழந்தையாக செய்துவிட்டு துருவமண்டலம் சென்று விட்டார். பார்த்தால் குந்தமாதேவி ஒரு குழந்தையை பெற்றுட்டோம். எப்ப அப்பாவுக்கும் தெரியாது, நாட்டு மக்களுக்கும் தெரியாது, சொந்த காரர்களுக்கும் தெரியாது. ஆனா பார்த்தா என்ன சொல்லுவாங்க? கேவலமா பேசுவாங்க. எங்க கேவலமா பேசுவாங்க. எப்படி நீ இந்த பொண்ணு புள்ள வாங்கணும்னு அப்படி என்று அந்த அம்மா ஒரே ஓட்டமா ஓடியது. ஓடி சென்று அந்த நின்ற என்னை எடுத்து வந்து அந்த பெட்டியில வைத்து என்னை கிடைத்து இந்த குழந்தை ஒரு பணக்காரனுக்கு கிடைத்தால் பிழைத்துக் கொள்ளும். ஏழையிலும் இருந்து கிடைத்தால் கஷ்டம்தான். ஆனால் அந்த அம்மா போட்டிருந்த நவரத்தின மாலை பல மணிகளை கழித்து என் கழுத்தில் அணிவித்து அந்த பெட்டியில வைத்து ஓடுகின்ற சிந்து நதிகள் கங்காதேவியை பார்த்து, அம்மா கங்காதேவி, இது என்னுடைய குழந்தை அல்ல, இது உன்னுடைய குழந்தை. யாரிடத்திலாவது ஒப்படைத்து விடு. பத்திரி பஞ்சாங்கத்துல 10 பேர போற சால விட்டு உள்ள அங்கதான் அடக்கமா இருக்கும். ஐயா மனமால புள்ளி பெத்து எம்மா குந்தமாதேவி சொல்றா, எம்மா கங்காதேவி திருக்கு புள்ளி பெத்துட்டா. ஐயோ என்ன அந்த கல்யாணங்கிற சங்கு ஊதுற மாதிரி ஒரு கத்தரா ஐயா என்ன பண்ணுவா சச்சினா புள்ளி பெத்து ஆத்துல விட்டுக்கிற பாருவா. ஐயா வைத்து சிந்து நதிக்காரை ஓரமாக என்னை பெற்ற என் தாயும் சென்று விட்டார். அந்த பெட்டி மிதந்து வருகின்றது. அப்போது பேரரசா இருக்கக்கூடிய திருநாட்டினர் காலையில் தண்டல் சுற்றி செய்வதற்காக சத்தி வந்து கோயில் முடிப்பதற்கு கங்கை கரைக்கு வந்தார்கள். அப்படி வந்தவுடனே உள்படுவா ஆட்டோ வண்டி 2 வீலர் ஒண்ணு கூட வரக்கூடாது 1 மணி நேரம். அப்படி பெட்டியை பிடித்து திறந்து பார்த்தார். நான் வீரத்தை கத்தினேன். அப்ப திருதாதி கேக்குறேன், எப்படி தேப்பாக ஏதோ பெட்டின்னு சொன்னேன். ஆனால் குழந்தை சத்தம் கேட்கிறேன், என் கையில கொடு அப்படி நீட்டினார். அப்ப நான் என்ன செய்தேன், என் தாய் போட்ட நவரத்தின மாலை அறுத்து மன்னனுடைய கரத்தில் கொடுத்து, அடடா இது கொடுக்கவே பிறந்த குழந்தை, பாரி வழங்கவே பிறந்த குழந்தை 6 மாதம் என் வீட்டை வளர்த்து அப்படி வந்து திருத்தராட்சி மன்னனுடைய அரண்மனையில் நான் வளருகின்ற போது பெருத்த சாதம் திருத்தராட்சிக்கு அவர் சாப்பிடும் தருணத்தில் சாதத்தை ஒரு பிடிக்கு மேல மறுபிடி எடுத்தா அது புழுவா போயிடும். ஆமா எங்க அஸ்தகோண மகரிஷி கொடுத்த சாபம். அந்த சாபத்தின்படி 32 கலயத்தை வைத்து அவர் ஒரு பிடியா எடுப்பது. மறுபடி தொட்டா புழுவா போயிடும். அந்த நேரத்தில் அந்த கலையத்தை என் கரத்தை வைத்து புழுவாக மாறிய சாதமாகி விட்டது. சாதமாக இருந்தது. அதனால் முதல் பெயர் அந்த கலையத்து புழுவை நீக்கிய இந்த கண்ணாபிஷேகம். இதுவும் நாடகத்துலதான். ஆனா மகாபாரத காவியத்தின்படி என்னை எடுத்து வளர்த்தவர் ரதையின் ராதை.
இவ்வளவோ அழகா இருக்கு அந்த குழந்தை, ஆமா. இதுக்கு என்ன பேர் வைக்கலாம் வைக்கலாமோ? அப்படி ஒரு பெயர் சூட்டு விழா விழா. ஏற்படுத்தினார். சரி. அப்ப எல்லோரும் உட்கார்ந்துருக்காங்க. அந்த நேரத்தில் ஆகாயத்தில் அசரரி சொன்னது, இந்த குழந்தைக்கு கர்ணன் என்று பெயர் வைக்க வேண்டும். கர்ணன் என்று பெயர் வைக்க வேண்டும். மகாபாரத கருத்தின்படி அசரரி, நாடகத்தின் கருத்தின்படி கலையத்து புழு, எனக்கு பசுவசேனன் அப்படி என்று ஒரு பெயர். இப்ப கேட்கிறான், எங்க அப்பா யார்? அவங்க அப்பா யாரு? சூரிய பகவான் தான். அவங்க அம்மா யாரு? குந்தமா தேவி தான். அவங்க பங்காளி யாரு? பாண்டவர் தான். அப்படி யாரு? என்ன நக்குலப்பர் ஐயோ சொந்த ஆம்பியன் சட்டரி எப்பவும் சொல்றேன், அடிக்கிட்டு வர வேண்டாம். ஒரு கால ஆணி கால பேசுங்க. பொங்கலுக்கு போய் கேட்டு கிடப்பானுங்க. அவர் சரி போனா போதுட்டாக்கா வீரத்துக்காக நான் சேகரன் போனா பாத்துக்கிறேன். ஆமா போனா எனக்கு தெரியும் போறான். அங்க என்ன படிக்கட்டுல பேச்சு? இது பேசாத இரு. எல்லாம் உன்னை பத்தி தான் பேச்சு. ஆம்பளை வாழாது இப்ப வந்துட்டா வெடிச்சா அதானமா? அதான் பேசுறாங்க. ஒரு தடவை பட்சமா பேசுறாங்க. எடுத்து வைக்க மாட்டேன் சொல்லலாமா? சொன்னாலா இல்லையா? என்ன 9 வருஷமா கலந்து நீ தான் நியாயத்தை பேசு. எனக்கா பேச வேணாம். அவன் பேரு தப்பு இருந்தா தப்புன்னு சொல்லு, என் பேரு தப்பு இருந்தா தப்புன்னு சொல்லு. மொத்தமே 9 வருஷம் இருந்தா 9 2 18 போனா உள்ள பக்கற வேண்டாம். பாபா மன்னவா பிராணநாதா உங்கள் மதி முகம் பார மன்னா என்னமோ இருந்தேன் பாவி, இதற்கு எவரைதான் ஒப்பிடலாம் ஐயோ? என்னமோ இருந்தேன் பாவி, இதை எவரை நான் ஒப்பிடுவேன் இப்போ? அவ சேர்க்கிறப்ப இப்படிதான் சோதப்பட்டு அவன். ஆமா, ஒன்னொரு வார எந்திர என் கோபத்தின் அரசே போட்டு இந்த வருஷம் பூரா இல்ல. இன்னைக்குதான் கர்மம் கொடுத்த வருஷம் பூரா அப்படி மாத்தூர் இன்னமும் நான் அடியா செய்த, இன்னமும் நான் முதல்ல இருந்து செய்தது இன்னமும் நான் ஒரு வழியும் ஏற்கனவே செய்தது இப்ப செய்துகிட்டு இருப்பது செய்ய போவது. இன்னமும் நான் அடியால் செய்த. ஆமா, இன்னமும் நான் அடியால் செய்த, இன்னமும் நான் அடியால் செய்த எந்த பிழை தன்னை பொறுத்த அருள்வி. ஐயா
நீங்க சத்திரியன் என்று எனக்கு தெரிந்திருந்தால் என் வாழ்க்கையை நான் வீணாக்கியிருக்க மாட்டேன். சரி, இது மட்டும் தலையை பியாடு உண்மைதானே? என்னரை படித்து எழுத்தரை வாசித்தாலும் பெண் புத்திய பின்புத்தி என்று சொல்வார்களே, அந்த பழமொழிக்கு இணங்க நீங்க சத்திரியன் எனக்கு தெரிஞ்சிருந்தா என் வாழ்க்கையை வீணாக்கியிருக்க மாட்டாங்க. அதனால ஆதி முதல் இதுவரைக்கும் நான் செய்த குற்றங்களை என்னை பொறுத்துக் கொள்ளுங்கள் சுவாமி. காலில் விழுந்து கும்பிடுறேன், என்னை பொறுத்துக் கொள்ளுங்கள். அவங்க சொல்லட்டும். என்னன்னு நீ பீச்சை காலை வைக்க மாட்டேன்னு சொன்ன, இப்ப பொறுத்துக்கன்னு காலில் விழுற. மன்னிச்சிரு மன்னிக்காதுன்னு அவங்களே சொல்லட்டும். சேர்ந்து சொல்லுங்கம்மா, நீங்களே சொல்லுங்க. ஏத்துக்கலாமா ஏத்துக்கூடாது? ஏத்துக்கலாமா ஏத்துக்கூடாதா? சொல்லு. சொல்லிட்டாங்க பாருங்க. அப்படி இல்ல, செய்தது தப்புதான் சொன்ன தண்டனை அப்படி இல்ல. அந்த அம்மா சொன்னாங்க ஏத்துக்கலாம் ஐயா ஐயா, அந்த ராஜாக்கள் உண்டான மரியாதை. சரி, ஏத்துக்கணும். ஆனா நானும் கல்யாணம் செய்து கொஞ்சம் பார்க்காததான் இருந்தேன். இது கொஞ்சம் பொண்ணு மாப்பிள்ளையா ஒன்ன விட்டு பிரிந்ததுல இருந்து ஒரே ஆள் தொடல. அப்ப வேற சொல்லுவாங்க, கந்தல் போய் நடக்குதுங்க. சொல்லுங்க. இப்போ ஒரு 2-3 வாத்தியார்த்த பாடிட்டு வந்தோம். ஆமா. ஆனா இந்த இடத்துல பகண்டியாரு ரொம்ப அருமையா இருக்கா. இப்ப பார்க்காத மனைவியை பார்த்தா இப்ப அவ எதுக்கானா இவங்களுக்கு ஒரு செய்தி சொல்லணும். எப்படி? இப்போ கிழக்கு மேற்கு தெற்கு வடக்குன்னு இருக்கு. ஆமா. ஒரு தேசங்கள் சென்றா ஒரு நாடகத்தை பாட்ட பாடணும். அதான் ஏத்துக்குவாங்க. நம்ம திருவண்ணாமலை திருக்கோயிலூர் நம்ம இப்படி இந்த செங்கவட்டத்துல இருந்து சாலையார் பாடின பாட்டு பாடினாதான் கர்ணமோஷ நாடகத்துல ஏத்துக்குவாங்க. ஆனா கிழக்கு போயிட்டா பண்ருட்டி கடலூர் போயிட்டா அங்க போயிட்டா தேவனாப்பட்டம் ராஜகோபால் பார்த்ததான் பகண்டியார்த்து பாடி ஆகும். ஆமா, பகண்டியார்த்து பாதி பாடுவாங்க, தேவனாப்பட்டம் பாதி சாலையார்த்து தொட மாட்டாங்க. சாலையார்த்து தொட மாட்டாங்க. ஆனா இந்த இடத்துல பகண்டியார் ரொம்ப அருமையா இருக்கா. என்னன்னு இல்ல, உன்னை பார்க்காத நான் பார்த்தது இப்ப எப்படி இருக்கு தெரியுமா? பச்சை பசே இருந்தாங்க கண்ணுக்கு கண்ணுக்கு அது அம்பு ஜம்மி செம்பொன் தெரியுமா? அம்புஜமே செம்போன் கிளி. செம்போன் கிளி 54 உரிக்கு ஊத்தப்பட்ட கேடிஎம் 916 இருக்கிறான். 896 இங்கிலீஷ்ல வருதுப்பா. இல்ல, அது சுத்தமான தங்கம் சொல்லுவேன் இல்லையா? பசும்பொன் அண்ணனுக்கு தெரியும், சரவணனுக்கு தெரியும். 916 எது 888 எதுன்னு சரவணனுக்கு தெரியும். கொஞ்ச நாள் ஏமாத்த அவளை பார்த்தால் 54 உரிக்கு ஊத்தப்பட்ட ஒரு சிலை போல் இருக்கின்றது. ஆனா அதே பகண்டியார் எனக்கு இருந்திருக்காரு. எப்படி? நான் என்ன நினைக்கிறேன், உங்களை நானும் எதிரால் வரைக்கும் பார்க்கல. அந்த மணப்பந்தல்ல தாலி கட்டும் போது இப்படி ஓர கண்ணால பார்த்தேன் பாரு. நீ அவர்கிட்ட பாக்கலையா? நீ அதனால இப்ப என்ன நினைக்கிறேன், என்ன நினைக்கிறேன்? ஐயா பெண்கள் புகழ்ந்த
பாட்டு இல்ல. சரி. பெண்களுக்கு உகந்த நாதா பொம்னாட்டிக்காகவே பிறந்த ஆளுன்னு அட அதை விடு. இப்பதான் தெரியுது, இன்னைக்குதான் தெரியுது. ஐயா, இப்ப என்னடி கேக்குற? போதும் இடங்கள் எங்க? சரி சொல்லு. ஒண்ணுக்கு போதும் இடங்கள் எங்கய்யா? அண்ணால் என்னும் புரியான் சொல்லுங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னால பார்த்தேன். 50 நாள் உரிக்கு ஊத்தப்பட்ட ஒரு சிலை போல இருந்த. இப்ப பார்க்கிறேன் எப்படி இருக்க? எப்படி? ஓவியத்தால் வரையப்பட்ட ஒரு சித்திரம் போல். இப்பதான் பார்த்தா தெரியுது. பாப்பாதான் பார்த்துட்டு ஏங்க இத பார்த்தா எப்படி இருக்கு? ஆலயத்தில் வடிக்கப்பட்ட சித்திரம். சித்திரம் போல். சித்திரம் போல். ஐயா, சித்திரம் போல் என்னை விட்டு ஏங்க இன்னைக்கு நீ வீரப்பட்ட அடைய இந்த ரஜகத துறகப்பட்ட ஆட்சிகளோடு இருக்கக்கூடிய காட்டு என் கண்ணுக்கு அது சிங்க மாதிரி தெரியுது. என் கண்ணுக்கு சிங்கமால். சிங்கமாக சிங்கமால். எதியாருக்குடி விஜயகாண்டிபனை கொன்று என் அண்ணமே நான் சென்று வாரேன். சரிங்க. ஒரு சின்ன கேள்வி. என்ன கேள்வி? இப்ப உட்கார்ந்து இருக்கிறத பாதி ஜனத்துல பாரதம் கேட்கிறவங்க இருக்காங்க. ஆமா, பாதி ஜனல முழுக்கவே. ஆமா. ஆனா நேற்றோடு 16 நாள் சண்டை முடிஞ்சது. இன்னைக்கு 17 சண்டை. ஆனா துரியோதனம் பக்கத்தில் இருந்து பாண்டவர்களோடு சண்டைக்கு சென்றவர்கள் எப்ப நைனா நீங்க அறிஞ்சா கூட்டு பாக்குறீங்க. யாருன்னா ஒரு ஆள் திரும்ப நானா எப்ப இல்ல ஒருத்தம் கூட வைக்க போனவன் அங்கேயே சுயா அங்கேயே செத்தோம். போய் அப்பவே பார்த்த மாதிரி ஒருத்த கூட வரல. அதனால நீங்க போக வேண்டாம். போர்க்களத்திலே நேற்று 16 நாள் வரைக்கும் சண்டைக்கு சென்றவர்கள் ஒரே ஆள் கூட திரும்பல. யாரு வரல. அதனால நீங்க போறன்னு சொல்றீங்களா? முன்னம் நடந்த கதையை நினைச்சுட்டு என்ன உனக்கு எனக்கு வாழ்க்கையை நடந்து முன்னால் நடந்த.
இப்ப பொண்டாட்டி வாழாத 12 வருஷமா இருந்தா தானே இருந்தாது நீ இன்னும் புத்தி சொல்ல வந்துட்டா அப்படின்னு முன்னால நினைச்ச கதையை நினைத்து நீ சண்டைக்கு போறது நியாயமா சொல்லுங்க. அது முன்னால நடந்து போன பொடியை நான் கேட்டேன். என்னிட குலத்தோனான அந்த எதிர்கருவியை என்னோடு அது பண்ணாமோ யுத்தம் செய்ய பகையுடன் நான் போக வேண்டும். உன்னை கை தாமலத்தை சொல்லுங்க. முன்பு நடந்த கதைகளை அது என்ன பயன் இருக்கா? இல்ல நடந்தது பேசுறதுல பயனே கிடையாது. நடக்க போவதே. அதை வச்சு பேச வேண்டும். அதனால் தயாரா இருக்கணும். ஆமா சாமி ஆ, இன்னைக்கு சண்டைக்கு போறீங்க. ஆமா இரு ஒரு நல்ல கேள்வி கேட்கிறவங்க. கேளுங்க. இன்னைக்கு நீ சண்டைக்கு போறதால ஆமா அதனால யாருக்காக பரிந்து நீ சண்டைக்கு போற? என் தம்பி அறவா கொடிவானுக்காங்க. அடே எப்ப என்ன யோகமா சொல்றாரு பாரு அம்மா. என் தம்பி அரவ கொடியணும். நான் நெட்டவனாவா? என்ன நல்லவன் கெட்டவன். நெட்டவனாவா? அதானே ஏங்க ஏய், உன் பார்வைக்கு அவன் கெட்டவன், யாருக்கு? என் பார்வைக்கு அவன் நல்லவன். யார கேட்டாலும் சொல்லுவாங்க மக்கள். கேளு. யாருக்காக பரிந்து? ஆ, என் தம்பி அறவா கொடிவானுக்காங்க. அரவ கொடியோ அரக்கா. அமர் செய்ய போறேன் சண்டைக்கு போறியா? சைலண்ட். டாய் போச்சு. பொண்டாட்டி பிள்ளைங்க எதுனா பிரயோஜனமா? அதானே இதனால உனக்கு என்ன லாபம்? லாபம் இது என்ன சோகம்? சுகம். இது எதுனா லாபமா? ஆ? சொல்லு பாப்போம். சுகமே 12 வருஷம் வீணா அதை போச்சு. கேக்குறேன். அது பைத்தியக்காரி. யாரு? என்ன என்ன பலன்? என்ன பலன்? அது பலன் உண்டு இல்லை என்று அது பைத்தியக்காரி. எந்த விதத்துல எந்த நேரத்துல எந்த சுடு நிற்கும் வரும் இதுக்கு நீ முயற்சி செய்யணும். ஆமா, கவனம் இருந்துகிட்டே இருக்கணும். அதுதான் கிடையாது. அது உள்ள கரவனுக்கு கூட போயிருக்கும். ஆ, ஆ. ஜாலியா கரவ போயிரு 2 பேரும். அதை விடு. ஆ, என்ன பலன்னு கேட்கிறேன். ஆமா. உனக்கு சாப்பாடு போறவன் யாரு? ஆ, யாரா? ஏம்மா, எனக்கு சாப்பாடு போறவன். நல்லா கேளுங்க. ஏம்மா, நீங்களா கூத்து பாக்குற நல்லா கேளுங்க. சாப்பாடு போடுறோம் துரியோதனன். துரியோதனன். ஆ, எனக்கு சாப்பாடு போடுறவன். துரியோதனன். நம்ம 2 பேருக்கு ஒரு குசும்பு பண்ணுது. அந்த விசுவாசி. அதுக்கு யார் சாப்பாடு போடுறா? அந்த துரியோதனன். என்ன பலன்னு கேட்கிறான். அதானே ஏங்க, ஆ, ரொம்ப பிரமாதமா சொல்றீங்க. ஏன்? சோறு போட்டவன் துரியோதனன். ஆமா. நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. அம்மா, அகஸ்தனாபுரி பட்டணத்துல எந்த பிள்ளை முதல்ல பிறக்குதோ அவனுக்கு தான் இந்த நாடு பட்டம். உரிமை. அதான் அந்த நாட்டுடைய சட்டம். சட்டம். அப்படி பார்க்க போனா ஆண்டவரும் பிறக்கல, பிறக்கல. துரியோதனாதிகளும் பிறக்கல. பிறக்கல. குந்துமாதேவிக்கு முதல்ல இவன் தான் பிறந்துறாரு. முதல்ல இவ தான் பிறந்தான். அப்படி பார்க்க போனா இந்த நாடு உனக்கு சொந்த, நாட்டுக்கு நீ ராஜா, ஆ. நான் ராணி. கீழ்ச்சி போல கோணி. ஏன் என்ன சொன்ன அப்படி சிரிக்கிறீங்க?
அதனால போய் என்ன சொல்றேன், இது 12 வருஷமா இல்ல அதால சிரிக்கிறேன். எங்க வீட்டு சோத்தை எடுத்து எங்களுக்கு போட்டான். அவன் சோத்து போடல. அதான நியாயம்? அதானே சோறு போட்டான் சோறு. ஓ எல்லாம் பேச தெரியாத பொண்ணு கிட்ட பேசு. அதேதான். அதான் கேக்குறேன். அவன் பேசுறான், நியாயம்தான். ஆமா ஐயா எனக்கு டீ குடிக்கவே வக்கு இல்ல, எனக்கு கிடையாது. அந்த நேரத்துல வாங்க ஒரு டீ சாப்பிடுங்க சொல்றது நியாயமா? என்கிட்ட 1000 பேர் கூட டீ வாங்கி தரேன், அப்போ நீ வருவது எனக்கு ஒரு டீ வாங்கி தரது நியாயமா சொல்லுவேன்? சுத்தமா இல்லாத போது கடந்த பாரு, அந்த கூரை வீட்டு மேல படுதா இருக்கும் போது வாங்கி கொடுத்த பாரு, அந்த மயில உனக்காக எங்க இடம் கிடைக்குன்னு போகிறான். அந்த ஒண்ணு இல்லாத போது கார்த்தி மாசம் ₹1 வழி இல்லாத போது ஒரு டீ சாப்பிட்டு சொல்லிட்டான். நான் எந்த ஜாதி எந்த இனத்தை சேர்ந்தவன்? ₹1 இல்லாத போது டீ வாங்கி கொடுத்தோம்னா பெரிய ஆளு சொல்ற ரைட்டு தான். ஆமா, கடத்தியாக எடுத்து வழி புள்ளியாருக்கு வரைக்கும் கூடாது. எதனா உடைக்கிறான். அதான் கொடுக்க மனசு யாரு விட்டு சொத்தை எடுத்து வாங்கி கொடுத்த ஒரு டீ. அதான் அதுவே வேணாம் சொல்லிட்டு போயிடுச்சு. ஆம்பளை பொண்ணு நல்ல ஆளு, மாப்பிள்ள நல்லா இருக்கிறவன ஏறிக்கின்னு வர அப்புறம் மயில அப்படின்னா 12 வருஷம் இருந்ததுல 12 24 பிள்ளை பெற்றிருக்கோம். அடி அம்மாவா என்கிட்டயும் ஒண்ணும் பண்ண முடியல. எங்க அம்மா ஜனங்களுக்கு என்ன பேசினா அதான் கேக்குறேன். வாய் அப்படி ஆமா வாய் இல்லைன்னா நாய் இழுத்துட்டு போடுவோம். என் கொண்டாட்டில ஒரே 4 அப்பல்ல ஒரு சரி பாருங்க. நான் என்ன சொல்றேன் சொல்லு. உன் கதைப்படி எப்படி இருக்குதுன்னு கேட்டா எப்படி இருக்கு? எப்படி இருக்கு? ஜனயின் மீதிலேறி திருவண்ணாமலை ஆமா யோசிட்டி வாழப்படி எந்த ஊர்லயும் கிடையாது. கிட்டி வாசப்படி திருவண்ணாமலை தான். ஆமா எந்த ஊர்ல இருக்குதா? ஒரே ஊர்ல கிடையாது. எனக்கு தெரியல. எப்பா உங்களுக்கு இப்ப தெரியும்? அவன் என்ன சொல்றான், ஆமா கிட்டி வாச பிள்ளை என்ன போட்டு கிழிக்கிடுவாங்க. ஐயோ இந்த பஞ்ச பாண்டவர் கிட்டி வாயற்படி நீ போனா அது யானை மேல ஏறிக்கணும். கிட்டி வாசப்படி நோய முடியுமா? எப்படி நோய் முடியும்? முடியாது. நோய் முடியாது. நீ நோய்ந்தா வெளியே வருவ பையா. 5 வருஷம் ஆகி போச்சு. 2007 நோய்ங்க பையா. அப்புறம் இது மட்டும் சிரிக்கிறீங்க. அப்புறம் என்ன பேசலாம் கலகலன்னு சிரிக்கிறீங்க பையா. அதனால திருவண்ணாமலை கூடி இருக்கிற அம்மா மெதுவா பேசுறதுக்கு எனக்கு மட்டும் தான் தெரியும். தெரியும். 7வது தெரியும் 8வது தெரியும். எங்க அம்மாவுக்கு தெரியும். சந்திரமாவுக்கு தெரியும். எல்லாம் எங்க பையனுக்கு தெரியும். பக்கத்து இருக்காரு. என்ன சாண்டிக்கு போன கேடு கண்டிக்கு போல ஐயா. உன் வாய் இப்ப பாக்குறாரு. மாம்பேரி வாய் அங்க எப்படியோ கம்முடு போகுதுன்னு நினைக்கிறாரு. அதெல்லாம் வீட்டுல கருத்து கூட தெரியாது. சந்திக்கு தான் இருப்பேன். நான் என்ன சொல்றேன், என்ன சொல்றேன், கிட்டி வாசல் நோட முடியுமா? நோய முடியாது. பஞ்ச பாண்டவர் நேற்று 16 நாள் வரைக்கும் கிட்டி வாயற்பில்ல நெருக்கிற மாதிரி பூரா பேர் நெருக்கி கொண்டுட்டாங்க. அது மட்டும் இல்ல, நீ என் தம்பி துரியோதனன். ஏன் தம்பி துரியோதனன் இன்னைக்கு சொல்றியா? கிளிய வளர்த்து பூனைக்கு கொடுக்க போற. நீ கிளி கேளுக்கா, நீ கிளி பாண்டவர் பைத்தியக்காரி பூனாயி கிட்டி வாசப்படி பைத்தியக்காரி இந்த அண்டோ எப்படி இருக்காங்க? உங்க குத்து அதை உள்ளே எடுத்து போய் குத்து. அப்படி விழுந்தாலும் ரெண்டக செய்ய மாட்டேன். பழைய நினைக்க மாட்டேன். வயிற்றுக்காய் போய் வச்சு பிரம்மா பாண்டவர் போய். ஆனால் இப்ப நீ தடுக்கிற என்ன போவாத அப்படின்னு சொல்லிட்டு அதனால் அது மண்டலம்
நீங்க 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 இன்னும் அரை மணி நேரம் தான் நாடகம் உங்களுக்கு. இன்னும் அரை மணி நேரத்துல உங்களுக்கு என்ன போகுது போகுது. தடுத்து யாருன்னா செத்து இருக்கிறானா? தடுத்து யாருன்னா செத்து இருக்கானா? எல்லாத்துக்கும் கதை இது. தடுத்து யாருன்னா செத்து இருக்கானா? தடுத்து செத்தவன் ஊரே திரும்பினா அவ்வளவுதான். ஒரு ஆளை காமி எந்த ஊர்னா உண்டா இல்ல இம்மா கருத்தை யாரும் சொல்லுவானா? நீ கேட்டு அப்புறம் பாரு. திருவண்ணாமலை யார் தடுத்தது? யார் தடுத்தது? என் வார்த்தை மதியாமல் ஏகி அந்த மதியாதி ஏகி அந்த மதியாமல் ஏகி அந்த பின்னவர் வசனம் கேட்டு விமலம் மேற்பானம் செய்ய விமலன் மேல்பானம் எய்ய செய்ய கற்பொறி அதனால் காமன் கனல் பட்டு தகனமானான். யார்? மன்மதன். பெரிய கோயில் உள்ள சாமி பூ கொட்டுதுன்னு போய் பார்த்திருப்பீங்க. ஆமா, அதுதான் மன்மத தகனம். சித்ரா பௌர்ணமி. இந்த சித்ரா பௌர்ணமிக்கு திருவண்ணாமலையில மன்மதனை எரிச்ச பிற்பாடுதான் மத்த எந்த ஊரா இருந்தாலும் மன்மதனை எரிப்பாங்க. பாருங்க, அந்த மன்மதனுக்கு நேர்ந்த கேஜி எவனா பொம்மை அடி தடுத்து செத்துக்கிறான் கேட்டீங்க. ரதி தேவி சொல்றா, வராங்க போகாதீங்க, நீ போய் சொல்ற தமத்தை கெடுத்தா அவர் முக்கண்ட திறப்பா நீ பத்தி எரிஞ்சிருவேன் அப்படின்னு சொல்றா ரதி தேவி. அவ பேச்ச கேட்காத போனா முன்னால போனா எரிச்சு பின்னால போனாரு. யார்? மன்மதன். அவன் என்ன பண்ணா, மரிமாவன் வரான், அதனால முன்னால வந்தா எரிச்சுவான்னு சொல்லிவிட்டு அவர் பின்னால திரும்பி பார்த்தாரு. அவன் பின்னால மாட்டிக்கிட்டான், பத்தி எரிச்சுட்டான். அந்த மன்மதனை செத்துட்டான். அவனுக்கு நேர்ந்த கேள்வி உனக்கு நேர்ந்து. சரி, நான் சொல்றது வீட்டுல ஐயா செய்யலாம். ஆம்பளை பொம்மனைக்கு நிதானம் பார்த்து ஒரு வார்த்தை சொல்லுவான். அதை கேட்கல அவன் குடிச்சவர் தான். கண்டிப்பா அந்த குடும்பம் விடக்கூடாது. என் பொண்டாட்டி குடிக்க வேணாம்னா நான் குடிக்க விட்டா அதோட சரி. சத்தியமா அவன் காலம் பூரா குடிக்க மாட்டான். எங்கன்னா 16 பேருக்கு 16 கோட்டை வாங்கி தருவாங்க. அந்த கோட்டை கூட குடிக்கலையே என்னை விட்டுவான்னு நினைப்பாரு. வாங்கி போய் வேற என்ன வித்துட்டு வந்துருவான். விடவே மாட்டான் என்கிட்ட. என் பாகத்தை ஆண்டு கொடு. அதனால் இப்ப இவன் சொல்லியிருக்கா, ஆனா துரியோதன கெட்டவன் இன்னொரு ஆளுக்கா. இன்னவர் யார் என்று யாவரும் அறியார். அந்த மன்னவன் திருதராஜன் என்னை மகன் என்று வளர்த்தான் பெண்ணை. உன்னிட வசனம் கொண்ட அந்த உயர் பஞ்ச பாண்டவரை வன்மையாய் சேர்ந்தேனால் எனக்கு வைகுந்தம் கிட்டும். ரொம்ப பிரமாதமா சொன்ன பாரு. எப்படி சொல்ல? துரியோதன கெட்டவன் இன்னவர் நீ யார் என்று மன்னவன் திருதராஜன் மகன் என்று வளர்த்தான் பெண்ணே. உன்னிட வசனம் கொண்டு உயர் பஞ்ச பாண்டவரை அன்னையாய் என் பேச்சுக்காக நான் ஆடி ஆகணும். உண்மைதான். 3 வருஷம் முன்னாடி நடத்துறியா, அதுவே அந்த ஸ்டாண்ட்ல இருக்கிறியா, வயிற்று விட்டுட்டியா? எப்படி என்ன ஒரு பிள்ளையா வளர்த்தான். அவனுக்கு துரோகம் செய்து இந்த நேரத்தில் பாண்டவர் என் தம்பி அப்படி நான் போயிட்டா என்னை விட நன்றி கட்டவன் யாருமே நன்மையா சேர்ந்தேனானால் எனக்கு வைகுந்தம் கிடைக்கும். ஏங்க உன்னை ஏன் வளர்த்தான்? என்ன காரணம்? யாரு? திருராஜன். பஞ்சக அண்ணங்க அந்த நொல்ல கொண்டு ஆண்டா குடிச்சவங்க வரானே. அவன் என்னைக்கு பண்ணி கொடுத்தா அவன் குடிச்சான். அம்மா பாவம் இருக்கு போயேன். அவனை பெருசா பேசுற. என்ன சொல்ற? நீ நல்லவளா அவன் கெட்டவனா?
இனிமே நீ நல்லவளான்ற என்ன பொட்டலம் வாங்கி தின்னா அதானே. என்ன ஜாய் கிஃப்ட் வாங்கி கொடுத்தானா நான் நின்னு பேசனா இப்ப நான் என்ன சொல்றேன் அவன் கேட்டவன் நீ பாண்டவனோடு சேர்ந்துரு அப்படின்னு சொல்றேன் ஆமா. நீ நல்லவளா என்ன நீ சட்டமானவளா சொல்லு. நீ ஒழுங்கானவளா ஏன் எங்க நான் பண்ணிட்டு வச்சுமே எங்க பூச்சா இல்ல தாள கண்ணைக்கு முட்டா இல்ல இல்ல இந்த ஊருக்கு என்ன அது தாளகாரன் போய் ஏய் உனக்கு ஏன்டா கோட்டா மாதிரி வர ஐயா சொல்லு. துரியோதனன் கெட்டவன் அந்த திருத்தராட்டியதன் கெட்டவன் நீ நல்லவளா என்ன மறந்துட்டியா சொல்லு சொல்லு. அது உண்டான குழந்தையை நான் பார்க்க வென்று குழந்தையை நான் பார்க்க வேண்டி அது ஒரு மனதா துரிய மகராஜன் தான் அன்று ஒரு மனதா துரியன் மகாராஜன் அந்த விந்தையுடன் இருவருமாய் உன் வீடு வந்து உன் விந்தையுடன் இருவருமாய் உன் வீடு வந்து அந்த விதியினால் அவதரித்த எங்கள் பாவம் தன்னை விதியினால் அவதரித்த பாலன் தன்னை அவன் எந்தனிடம் அடிமீது அவன் எடுத்து விட்டான் எந்தனிடம் அடிமீது அவன் எடுத்து விட்டான் இடிகுலத்தன் மகன் தன்னை தொடாதே என்று இந்த இருகுலத்தோன் மகனை தொடாதே என்று உண்டானி பட்ட என்னை தொட்டெடுத்து தாடி பட்டை என்னை தொட்டெடுத்து என் முகத்தில் ஒரு சின்ன பெண்ணை இரு. ஏய், உன் கதை நான் தண்டவன் நாயாத்துறேன். வாடி. கண்டிப்பா யார் யாரு தப்பு செஞ்சாலும் உண்மை வெளியே வந்து பாரு சொல்லு சொல்லுவா நெல்லவா கேக்குறாங்க கதை சொல்லு. ஏய், இரு, இரு. சைலண்ட் ஒரே நிமிஷம் துரியோதனனை கெட்டவன் சொல்றான் ஆமா. அப்ப திருதுராட்டியதன் கெட்டவன் இவன் நல்லவனா சொல்லு. ஒரு சின்ன கதையை சொல்றேன் நல்லவன் கெட்டவன் நீங்களே சொல்லுங்க ஒரு நிமிஷம் இன்னும் ஒரு நிமிஷம் சொல்லு ஏமா ஐயா நீங்களா கூட்டு பாக்குறீங்க. இந்த கதையை சொல்லி என் பொண்டாட்டி தான் கெட்டவா கெட்டவன் என் தம்பி துரியோதனன் தான் நல்லவா நல்லவன் அப்படின்னு இப்படி சொல்ல போறாரு. நான் சொல்லல. நீங்களே இதுக்கு பதில் நீங்க சொல்லுங்க. அவங்களே சொல்லட்டும் சொல்லட்டும். ஆமா. நீ சொல்லி அவங்க கதையா நீ சொல்லு. சொல்றேன். சொல்லியா இரு. நான் ராஜாண்ணா இவ கதையை சொல்றேன். அட வேற ஒண்ணும் இல்ல செட்டிப்பட்டு தலைவர்கிட்ட போய்க்கிறப்ப அதான் கேக்குறேன். இன்னும் நாளைக்கு எந்தெந்த ஊர் தலைவர் வருவாங்கன்னு தெரியாதுங்க. ஏய் உன்னை அத்தனை ஒரு தலைவர் உட்காந்து ஆமா சரி 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 சொல்லு. கண்ணாகுடி திருப்பதி தலைவர் இருக்காரு. வச்சா நான் பார்க்கல. சரி அதை விடு. ஐயா ஒரு காலத்தில் அந்நிய தேசத்தை விட்டு தம்பி துரியோதனை பார்க்க நான் போனேன். இவன் அவனை கெட்டவன் சொல்றாளே அவன் நல்லவனா கெட்டவனா நீங்களே சொல்லுங்க. அப்படி அசினாபுரம் சென்று தம்பி துரியோதனா தம்பி துரியோதனா என்று அழைத்தேன். தம்பி இல்ல இல்ல அவன் காட்டுக்கு வேட்டுக்கு போயிருக்கான். அந்த நேரத்தில் அவன் மனைவி பெரும் திரு யானை பெருந்திரு யானை பானுமதி என்னை பார்த்ததும் பாருங்கள் மாமா பாருங்கள் மாமா பானுமதி கேட்டுட்டாவா பானுமதி வாங்க மாமா பின்னாடி பின்னாடி வீட்டுக்காரமா அந்த நாயா நீ விட்டுனா வீட்டுக்காரங்க ஒரு வீட்டுக்காரங்க ஒரு ஆள் சாப்பாடு பாப்பா பாருங்கள் மாமா பாருங்கள் மாமா உட்காருங்க அப்படின்னு சொன்னான். என் தம்பி எங்கன்னு கேட்டேன். அவர் வேலைக்கு போயிருக்கா இன்னும் கொஞ்ச நேரத்துக்கு வந்துருவார். உட்காருங்க உன் தம்பி வருகின்ற வரை சும்மா பொழுதுபோக்கா நானும் நீயும் அப்புறம் இந்த மாதிரி சொன்னா அரிசி கடை கொடுத்தாலும் கொடுப்பா ஆம்பியான கடை கொடுக்க மாட்டேன். ஆமா இதெல்லாம் தெரியாத கதை இல்லை உங்களுக்கு. நானும் பானுமே என்ன பண்ணிக்கினே இருக்க சரியா? அது என்ன நடக்குது ஆனா அந்த நேரத்துல பொழுதுபோக்கா ஆம்படியா வர வரையிலும் நானும் பானுமதியம் அங்க பாத்துக்க
அட சத்தல்ல ஆமா. ரைட் தான் ஆமா. நான் வாய் உன்னால எல்லாம் கெட்டு போகுது யாரு? அட வினிதான் ஏன்? நான் என்ன பண்ண முடியும்? ஆ ஓ, அடி மதரே மதரோ ஏன் தர மேல வைக்கிற? அட வேற ஒண்ணும் இல்ல ஆ, போன மாதிரி ஆ. அப்படி கூப்பிட்டா அவ வந்துட்டாளா யாரு வந்தா? நாங்க ரெண்டு பேரும் உட்காந்து திருப்பி திருப்பி அங்கேதான் போயிருக்கிறேன். நான் என்ன சொல்றேன்? அட வேற ஒண்ணும் இல்ல வாங்க மாமா. ஆமா வாங்க மாமா வேலைக்கு போயிட்டான். அட அவன் காட்டுக்கு வாட்டி போயிட்டான் அவன் வருகின்ற வரையும் சும்மா சும்மா காட்டுவோம் என் தம்பி துரியோதனன் குழந்தை பார்க்க போனது. அந்த ரதத்தை சென்று ஆ, இவன் வீட்டுக்கு நேரா ரதத்தை நிறுத்தினான். நிறுத்திடும். யாரு? துரியோதனன். நானும் கம்முன்னு இருந்தேன். என்ன செய்தான்? நாட்டை பார்க்கலாம் அப்படி வந்துட்டு இவன் வீட்டுக்கு நேரா ரதத்தை ஓட்டி நிறுத்திட்டான். ரெண்டு பேரும் இறங்குறோம். அண்ணா அண்ணா, உன் பிள்ளைய பாருங்க பாருங்க அப்படின்னு சொல்லிட்டான். நான் போயிட்டு குழந்தை தூக்கு முத்தம் உனக்கு நேரம் இவன் அதிவேகமா வந்தான். தடாக்கரைக்கு போயிட்டு நான் பெற்ற பிள்ளையை நீ கேட்பாகன் ரதையன் தொடலாமா அப்படி குழந்தை பெடுக்குன்னு புடுங்கினாங்க. நான் என்ன நினைச்சேன், 1000 இருந்தாலும் 10 மாதம் 3 நாள் சுமந்தவள். ஆமா, அவ பெத்த பிள்ளைய வாங்கி போறா அப்படி கொடுத்துட்டேன். இந்த முந்தாணி இருக்கு அப்படி வாங்கும் போது லேசா என் மேல பட்டு விட்டது. இல்லையா போயிடுச்சு. ஒரே இது ஏன் கதை முடக்கல? இல்ல மடக்கல. நான் போய் கதையை மடக்குறேன். 2 குடம் எடுத்துக்கின்னு புள்ள யானையில தூங்குறான். சரி, குழந்தை ஏந்திரிக்கிறதுக்குள்ள தண்ணி எடுத்துட்டு வந்துருவோம்னு நான் குளத்துக்கு போனேன். 2 குடத்துக்கு தூக்கி வந்தேன். வந்ததும் பார்த்தா திறந்து வீட்டுல பூந்த மாதிரி 2 பேர் இருக்கிறேன். போனா நாய் நானும் துரியோதனன் நாயா? நான் நாயின்னு சொன்னேன். எப்ப நீ சொல்ல அதை வீட்டுல புதைன்னா சொல்றேன். ஆமா, 2 பேரும் உள்ள இருந்தாங்க. நான் என்ன பண்ண போறேன், பார்த்தது வந்துருச்சு கோவம். 2 குடம் வச்சிருந்தேன், போட்டு டமான்னு ஓடிச்சேன். எதுக்கு நீ அஞ்சு குடம் தூளா போச்சு. ஒரே ஓட்டம் ஓடி வந்தேன். நீ தேர் ஓட்டி என் பிள்ளை புடுங்கலாமா அப்படின்னு சொல்லி அந்த குழந்தைய இந்த முட்டாடி மூஞ்சில பட்டுருச்சு. அப்ப சொல்லு கதைய. அப்ப மூஞ்சில பட்டுருச்சு. என்ன செய்யணும்? அந்த முந்தாடியை கிழித்து போட்டு என் மேல பட்டதால நெருப்பு வச்சு கூட கொளுத்து. அது ரெண்டுமே செய்யல. எது வரையிலும் என் மீது பட்டதோ அது வரையிலும் கிழித்து அப்படின்ட்டா எதோட பட்டுதோ ஜவுளி கடையில காடா பீஸுக்கு கூட அந்த சத்தம் வர அப்படியே புடிச்சேன். நீ எதுக்கு அஞ்சு இல்லன்னு சொல்ல. ஆமான் தான் சொல்றேன். அப்படி கிழித்தாலும் ஒரு குப்பை தொட்டியில போடலாம், நெருப்பு வச்சு கொளுத்தலாம். ரெண்டுமே செய்யல. எது வரையிலும் என் மீது பட்டதோ அது வரையிலும் கிழித்து என் முகத்தில் வீசியிருந்தான். அப்போ அண்ணனும் அண்ணியும் ஒற்றுமையா இருக்க தூங்குச்சு சொல்லு. தெளிவா கிடையாது. அப்போ இதனாலதான் இல்லாம ஓடி போடுச்சு. ஆமா, பின்னாடி பேசக்கூடாது. கதை கட்டாயிடும். சொல்லுங்க. சொல்லு போய் பொண்டாட்டி கட்டவன்னு சொல்லு. அது போய் சரி கேச்சு கடாச்சா சரி சொல்லிட்டு இவ போனாரு. அந்த துணி என்ன போயிட்டு என் முகத்தை போய் சேர்ந்து விட்டா. அப்பால போயிட்டான். ஆமா, நான் என்ன சொல்றேன், நான் யாரு? மாலையிட்ட கணவன். அப்ப சேலைப்பட்டு விட்டா ஆம்படியா மேல. ஆமா, நீ என்ன செய்யணும்? அதை பொறுத்து இருக்கணும். ஆமா, ஆனா கிழிச்சேர்ந்து விட்டா. ஆமா, அப்ப ஒற்றுமை இருக்க வேண்டும் என்று அடுத்து வந்த துரியோதனன் நல்லவனா? சொந்த ஆம்படியா மேல சேலைப்பட்டு போச்சு அப்படி கிழிச்சு மூஞ்சி மேல வீசினால இவன் நல்லவனா? ஆம்படியா மண்டாட்டி பிரிஞ்சு இருக்கிறாங்களே, ஒத்துமை நினைச்சாரு அந்த துரியோதனன் நல்லவரா? ஆம்படியா மேல முந்தாடி பட்டு வச்சு கீச்சு மூஞ்சில எரிஞ்சாங்களே இந்த பொம்பளை நல்லவங்களா? இத சொன்னா நாடகம். சொல்லுங்க, யாரு வேணாலும் சொல்லலாம். அப்ப நீ எத்தனை பூஜா பூச்சிருப்பாங்க ஓட்டு தப்பட்டு தெரியல, ஊட்டு தப்பட்டு தெரியல. நான் என்ன சொல்றேன், ஆம்பளை மாதிரி தான் சேலைப்பட்டு என் பொறுத்து ஜாதியா இருந்தா இரு. துரியோதனன் நெட்ல வந்தா நீ சொல்ற, நீங்க அப்படியே திருப்பி போட்டு பாருங்க. இவங்க 2 பேரும் உள்ள பூந்துட்டாங்க. நான் வந்தேன், குடத்தை போட்டு உடைச்சிட்டேன். முந்தானியை கிழிச்சிட்டேன். முகத்துல எரிஞ்சிட்டேன். இதைதான் செய்தது எதனால சொல்லுங்க? கம்மாளன் தேர்ப்பாகன் ஆச்சாரி ஈழ்குளத்தூர். இதான கதா? இதுக்கு ஏமாமா நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். இப்ப நாடகம் பாக்குறது முக்கியம் இல்ல, அதான் கதையை கரெக்டா தெரிஞ்சுக்கணும். ஆம்படியாங்கிட்ட வாழாதது காரணம் ரதையனுடைய பிள்ளை வாழாதது. ஆமா எப்பா
எப்போ சைலண்ட். நீ சொன்னியா? ஏய் என்ன நம்ம கைத்த துணி காமிச்சிட்டோம். நான் சொல்றது கேளுப்பா. அந்த கல்விக்கு புருஷன் இல்ல, நீ சொல்றத ஏத்துக்கிறேன். நான் சொல்றது கேளு. நான் சொல்றது கேளு. என்னன்னு அவ கேட்டா, சொல்லி கேப்பமே. இன்னைக்கு நீ சொன்னிய ஆமா. குந்துமாதேவி தான் எங்க அம்மா. என்ன? குந்தமாதேவி தான் எங்க அம்மா. சூரிய பகவான் தான் எனக்கு அப்பா. அப்பா நான் சத்திரியன் தான். சத்திருந்தா அன்னைக்கு குடத்தை போட்டு உடச்சனே. புள்ளி வெடுக்கணும் மல்லாட்ட கொடி புடுங்குற மாதிரி புடுங்கணும். கொடுங்கண்ணி முந்தாடி கிழிச்சு போட்டனே. அடியாரி பைத்தியக்காரி. நான் சத்திரியன். சத்திரியன். எங்க அம்மா குந்துமாதேவி. குந்தமாதேவி. சூரியனுக்கு பிறந்தேன். இன்னைக்கு சொன்ன கதைய அன்னைக்கே சொல்லியிருந்தா நாயா குழந்தை கும்புகிறேன். நாயம் என்ன வச்சிருக்கிறேன். யாருமா தப்பு சொல்லு. ஐயா உன் மேலதான் தப்பு. அந்த 7வது தெருவுல இருந்து 1வது தெருவுக்கு நீட்டா பாரு. கையா கையா உன் மேலதான் தப்பு. இன்னைக்கு சொன்ன வார்த்தை அன்னைக்கு சொல்லியிருந்தா அவங்க ஏன் புடுங்குறாங்க? நம்ம கெட்டிருக்க நம்ம குடும்பம். ஆமா. ஏய் இவன் என்ன செய்தா தெரியுமா? என்ன? இவங்க அப்பாவுக்கு ஒரே ஒரு பெண். ஒரே ஒரு பெண். யார் இவன்? அப்பா அப்பா எனக்கு நீ பார்த்தா அப்படியா தேடக்கூடாது. நீ மாப்பிள்ளை பார்த்து நான் கல்யாணம் பண்ண மாட்டேன். நானா பார்த்து தேர்ந்தெடுக்கணும். நானா தேர்ந்தெடுக்கணும். அப்ப சுயவர ஏற்பாடு செய் அப்படி நிருபம் அனுப்புனாங்க. உண்மை. அந்த நிருபத்தை பார்த்தேன். நான் போய் சுயவரத்தை உட்கார்ந்துருக்கேன். இவன் மாலை எடுத்துன்னு வந்தாங்க. அப்படி என் அருகாமல் வந்து ஒரு பெண்ணானவனுக்கு கையில் இருந்த பொருளை விட கண்ணு காத்த கணவன் அப்படி என் அழகை கண்டு மாலை தானே தவிர இன்னும் சாதி நீ கேட்டாவா? அப்ப ஓ மேலதான் தப்பு. நீ என்ன சாதி நீ கேட்டு மாலை போட்டா நீங்க என்ன சிக்கல் வந்திருக்க? ஓ மேலதான் தப்பு. என்ன சிரிக்கிறீங்க நீங்க? இரியப்பா நான் சொல்றது கேளு. எந்த ஜாதின்னு தெரியல, மாலை போட்டுட்டேன், அழவா இருந்தாருன்னு போட்டுட்டேன். வீட்டுக்கு வந்தா பொம்மையே இல்ல இந்த தனியா பொங்கி தின்னு கடத்துக்கிற எனக்கு தெரியாது. நான் என்ன பண்ணேன், இதற்கு பெருங்கால கடத்துன்னு சொல்லிவிட்டேன். வீட்டுல சாணி போடுவோம். அந்த காலத்துல சாணி போடுற பழக்கம். போய் குளத்துல தண்ணி எடுத்து வருவோம். அப்படி அந்த குளத்தை எடுத்து குளத்துல போய் தண்ணி மட்டும் வச்சுட்டு அங்க ஒருத்தர் தண்ணி எடுக்க வந்தாங்க. எம்மாடி இந்த குளத்தை தூக்குறேன். அவ என்னன்னா, யாரு பாப்பா நீ புதுசா இருக்கிறன்னா அவ. நான் என்ன சொன்னேன், நான் கலிங்க தேசாதிபதி பொன்னியாகத்துல பிறந்தவ. என் பேரு பொன்னுருவி. இந்த நாட்டுக்கு எங்கடி வந்தேன்னு கேட்டாங்க. நான் அங்கு தேசாதிபதி இந்த நாட்டை ஆள்றாரு. அவருக்கு பொண்டாட்டியா கல்யாணம் பண்ணி வந்தான். அவ எடுத்தா ராமாயணம் அடியாரி பட்டி சிரிக்கி அடியாரி தேவியா அவ சூத பொங்கல் தேர் ஓட்டி அவங்க அடி எடுத்து வைக்க கூடாது. அவன் போட்டாச்சு நீ தண்ணி எடுக்கலாமா அப்படின்னு ஒட்டு விட்டா கொடுத்தேன். அன்னைக்குதான் இவர் சூத பொங்கல் எனக்கு தெரியும். அன்னைக்கே குடத்தை போட்டு உடச்சிட்டு என் தாய் வீட்டுக்கு கூட்டு போயிட்டு அப்ப தாய் வீட்டுக்கு ஒரு பொம்மைக்கு பூட்டா பஞ்சாயத்து வச்சு நாலு ஒரு தலைவரை வச்சு இல்ல நீ ஏத்து போட்டு சாத்தி கொண்டாட்டி ஏத்து வச்சு குடும்பம் பண்றதா இல்ல பெரியவரா? அதானே சொல்ற பாப்பா. அதான் அப்ப ஓ மேலதாங்க தப்பு. நீ ரொம்ப தப்பு பண்ணிக்கிற. அவன் என்ன சொல்றான்? நான் போயிட்டு என்ன சண்டை போட்டு இட்டாரக்கூடாது. அதுக்கு நான் பழமொழி சொல்வார்கள். ஆடோடிய காடும் அரசுக்கு நேரான வீடும் அடிக்கடி தாய் வீடு சென்ற பெண்ணிலும் வாழ்க்கைக்கு சுகப்படாது. நான் ஓடுறது இவருக்கு தரது. நான் ஓடுறது இவருக்கு தரது. நான் ஓடுறது நான் சொல்றதுக்கு இப்போ ஒரு அர்த்தம். இவன் ஆத்தா விட்டு போயிட்டான். இவன் தட்டி கொட்டிட்டான்னு சொல்றான். அதனாலதான் பழமொழி சொல்றான். ஆடோடிய காடும் ஒரு காட்டுல வெள்ளாடு மேய்ச்சா அந்த காடு வாங்காது. அரசுக்கு நேரான வீடும் கவர்மெண்ட் எடுத்து ஒரு தனி குடும்பம் வாழாது. அடிக்கடி தாய் வீடு சென்ற பெண்டிரும் சும்மா அம்மா வீட்டுக்கு நான் எல்லாரும் சொல்ல வரல, பொதுப்படியா சொல்றேன். எல்லாரும் போகணும். போய் தாய் தகப்பன பார்க்கணும். கூட பிறந்த அண்ணன் தம்பி பார்க்கணும். எல்லாம் சௌக்கியமா இருக்கீங்களா? அப்ப என்ன சொல்ற? எல்லாரும் பார்த்துட்டு நம்ம குடும்பத்தை வந்து நம்ம பார்க்கணும். அதை விட்டுட்டு அப்பா எப்பேற்பட்ட ஆள் தெரியுமா? எங்க அப்பா 4 தலைமுறை தலைவர். பார்த்தா எப்பேற்பட்ட ஆள் தெரியுமா? 4 தலைமுறை கவுன்சிலர். நீங்க ஓத்தா விட்டு கதை பசங்க நம்ம குடும்பம் லாட்டி அடிக்கும். நீ போ, எவனா சொல்ல, நீ பாரு எல்லாம் நல்லா இருக்காங்களா? நம்ம குடும்பத்தை வந்து பாரு. அந்த குடும்பம் நல்லா இருக்கும். நியாயமா இல்லையா? இப்படி பாருங்க, ஒரு குடும்பத்தையும் ஒரு பெண்கள் எடுத்து நடத்தலன்னு சொன்னா அந்த குடும்பம் பராதீனமா சொல்றேன். அத்தனை பெண்களும் வீட்டுக்கு போயிட்டா பிறந்த இடத்துக்கு பெருமையும் புகுந்த இடத்துக்கு புகழ தேடி வந்தால்தான் பெண்கள் நாம பார்க்கணும். ஆனா யாரோ ஒரு பெண் இருப்பா, அதை தடுக்க முடியாது. நான் என்ன சொல்றேன், ஆனா அத்தனை பெண்கள் அப்படி இருக்க மாட்டாங்க. அவங்க நம்ம புள்ள இன்னைக்கு நம்ம புள்ள ஈடேத்துறோம் எந்த பெண்ணா இருந்தாலும் நினைப்பாரே தவிர அப்படி விட்டு கொடுத்துட மாட்டா. ஞாபகம் வச்சுக்கோ. அதனால அது எந்த வந்துட்டாலும்
பாரு இல்ல அரிசி ஓடு இரண்டு. ஐயா அது என்ன 40 வருஷமா வந்து அதான் கோழி பிடிக்கிற மாடு என்ன ஐயா அட அப்புறம் பாரு வேற ஒண்ணும் இல்ல இரு, இரு. ஒரு சின்ன கதை. இந்த கதை வேணா புறத்து காட்டி கொடுத்தான் ஐயோ ஏன்டா எங்க பொழப்பு இருக்கீங்கப்பா ஓடியடா எல்லாத்துக்கும் கொடுக்க சொல்றேன் கொஞ்சம் போடுங்க ஒரு 10 எல்லாமே அமைதியா வரும் நம்ம எல்லாரும் கொடுக்க சொல்றேன் எல்லாருக்கும் சொல்றேன் தயவு செய்து ஒரு 10 நிமிஷம் இருக்க கொடுங்க இருங்க எல்லோரும் கொடுக்க சொல்றேன் இருங்க இந்த அர்ஜுன கிருஷ்ணன் வரும்போது கொடுக்க சொல்றேன் இருங்க ஆமா கொஞ்சம் பாருங்க இந்த 10 நிமிஷம் இருங்க ஓ சைலண்ட். சரி 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 அப்புறம் விட்டுட்டாளுன்னா விட்டுட்டாங்கன்னு சொல்லுவீங்க அதான் கேக்குறேன் எதுக்குதான் நாங்க என்னதான் பண்றது வேற என்ன சினிமா பாட்டு மருந்து பண்ணலாம் சைலண்ட், சைலண்ட். முடிச்சுக்கலாம் இது. ஒரு ஆட்டமா அதே அங்கே எப்பா இது பெரிய கதை அதனால ஒண்ணும் பண்ண முடியாது 17 18 சொன்னா நேரம் தான் ஆகும் இரு 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 அப்படியே போயிட்டாங்க நம்ம அதை பார்த்தா அங்க ஒருத்தர் கதவை விடுன்றாங்க நீ கதையை விட்டுனா சைலண்ட். ஆயா 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 இரு ஏமா ஏமா இரு நான் என்ன சொல்றேன் ஒண்ணு இரு இரு எல்லாம் சரி பண்ணிக்கலாம் இருங்க ஆமா நீங்க நினைக்கிற மாதிரி நடக்குங்க ஒரு 10 நிமிஷம் முடிச்சலாம் வாங்க சொல்லுங்க நகராதே வேணாம் வேண்டாம் என்ன சொல்றீங்க தகராறு வேண்டாம் இல்லைங்க தகராறு வேற நடந்தாதான் ஒண்ணும் இல்ல பயிரிட்டா களை முளைக்க செய்யும் ஆமா அந்த களையை எடுத்தாதான் அந்த பயிர் ஒழுங்கா விளையும் அந்த மாதிரி நீ எவ்வளவு சொன்னாலும் சரிதான் உன்னை நான் எதிர்த்து பேசணும்னு சொன்னா என்னுடைய எண்ணங்கள் என்ன எப்படியாவது தடுத்து நிறுத்திடக் கூடாதா கூடாதா? ஆம்டானா நம்ம கூட வச்சுக்கலாம். ஏப்பா, ஆனா கூத்து பார்க்கக்கூடியவர்கள் படிச்சவங்க நினைப்பாங்க ஒரு ராஜா விட்டு பொண்ணு இப்படி பேசுவாளா? எந்த பொண்ணா இருந்தாலும் பேசுவா. ஏன் பேசுவா? ஆம்படியான எப்படியாவது தடுத்து நிறுத்திடணும். சாவரத்துக்கு அனுப்பலாம் எந்த பொம்பளைனா. அதுக்காக தான் இம்மா நேரம் பேசாத ஐயா பேசாத. அதனால இப்ப எங்க போறீங்க? அமரமாக குருச்சேத்திர சரி, தயாரா இருக்க. அப்படி குருச்சேத்திர நீ போவதா இருந்தா ஒண்ணு நான் தடுக்கல. சரி கொஞ்சா நான் தடுக்கிறேன். ஒரு 2 நிமிஷம் யாரும் பேசாதீங்க. முடிச்சு போச்சு. சீக்கிரம் கொண்டு வந்துட்டேன். ஐயா, குருச்சேத்திர பூமிக்கு நீங்க போவதை இனி நான் தடுக்க மாட்டேன். ஒரு அப்படிதானங்க? ஆமா, என் பொண்டாட்டி கெட்டவ, என் தம்பிதான் நல்லவன். ஒருவனை நட்டி வாழ்ந்தால் அவன் நல்லவன் தான் வாழணுமே தவிர, அப்படித்தான் பெண்களுடைய வாழ்க்கையும். கட்டியில போட்டு ஆம்படியா குடிக்காரனா இருக்கட்டும், எவனோ வாக்கப்பட்டு வேற விதியே இல்லைன்னு தான் வாழ்வா பெண்கள். இதுதான் உண்மை. இப்ப நீங்க என்ன சொல்றீங்க? போறேன் சொல்லுங்க. இவ்வளவு நேரம் வாதமா பேசணும். ஆமா, அதனால் அடி போறேன்
இவ்வளவு நேரம் நீங்க வாதமா பேசுனீங்க. ஆமா, நானும் உங்களோட வாதம் பேசினேன். ஆனா இப்போ அதுக்குள்ள என் மொளன்னு சரி கம்பெனி இருந்தா தானே புரியும். ஐயா, நான் போறேன்னு குறிச்சு வைக்கிறோம். நீ போனா அங்க என்ன நடக்குன்னு சொல்லட்டுமா? என்ன நடக்கும் அப்படி நான் சொல்றேன்னு என் பேர்ல தவறா நீங்க நினைக்க கூடாது. சரி, தவறா நினைக்க மாட்டீங்க? நினைக்க மாட்டேன். சாமி, ஒரு நொடியே நீங்க நல்ல நல்ல அருமையா கேட்கறீங்க. 24 மணி நேரமும் அர்ஜுனனுக்கு தேர் ஓட்டிக்கிட்டு இருக்கான் பகவான். இந்த ஐடியாமா? ஆனா பாண்டவர்களுக்கு கடவுள் துணை. துரியோதனுக்கு எந்த கடவுள்? அண்ணாமலை தோணலாம். ஆனா நான் போற குறிச்சி சொல்றீங்க ஐயா. ஆமா, நீ போனாங்க என்ன நடக்கும் தெரியுமா? என்ன நடக்கும்? நீ எங்க போனால் மதனமாய் எந்த நேரத்துல எப்போ எவனை எப்படி சாவடிக்கணும் அதான் அப்படின்னு எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றார் என்பெருமான். அந்த பகவான் ஒரு ஆளு பாண்டவர் பக்கம் இருந்தா சக்திமான் நீ இல்லை, யாரு போனாலும் ஜெயிக்கவே முடியாது ஐயா. நம்ம நேரம் வாதம் பேசுறேன்னு நீங்க எல்லோரும் நீங்க தப்பா நினைச்சிருப்பீங்க. அம்மா, நான் ஏன் பேசணும்னு கேட்டா, எப்படியாவது ஆம்படியான சண்டைக்கு போவாங்க நிறுத்திடக்கூடாதா? எந்த பெண்ணும் அப்படித்தான் நினைப்பாங்க. அதனால ஐயா, நீங்க போனா உங்களுக்கு அந்த பகவான். ஆனா பகவான் இல்லைன்னு சொன்னா சக்திமா எங்க வீட்டுக்காரரு அந்த பாண்டவரை ஒருத்தனா சும்மா அப்படியே தச்சு போடுற தச்சு கொண்டு வந்துருவாரு. அது தெரியும், இவர் ஜெயிக்க முடியாதுங்க ஐயா. ஆனா சூழ்ச்சிக்காரர் இருக்கானே, அவன் நேரா சூழ்ச்சி செய்து ஒன்னை கொண்டு விடுவான் ஐயா. இவ்வளவு நேரம் நீ பேசும்போது ஏதோ எதிர்த்து பேசினேன். ஆனா ஒரு பெண்ணுக்கு புரோஜனமுத்தவனா இருந்தாலும் ஆம்படியா இருந்தா அந்த பெண்ணு அழகா இருப்பா. ஆம்படியா இல்லைன்னு சொன்னா இந்த உலகத்துல எந்த பெண்ணும் அவன் நிம்மதியா வாழ முடியாது ஐயா. அதனால நீங்க போனா உங்களுக்கு மரணம் ஏற்பட்டு விடும் சுவாமி ஐயா. அதனால் நீங்க போக வேண்டாம் அப்படின்னு சொல்லல, நான் தான் சொல்லிட்டேங்க. ஐயா, இவர் சொன்னார் ஒரு கதை உங்ககிட்ட. என் பிள்ளைய பார்க்க போனேன், என் தம்பி துரியோதனன் நல்லவன், எப்படியாவது அண்ணனும் அண்ணியும் ஒத்துமையா சேர்த்து வச்சிடணும் அப்படின்னு போய் பார்க்க போனேன். என் முண்டாக்கி வந்தா குடத்தை போட்டு உடைச்சிட்டா, என் பிள்ளை வெடுக்குன்னு பிடிக்கிறான், முத்தம் கொடுக்க போறேன், அந்த நேரத்துல பிடிக்கிறான் சொன்னாரு அம்மா. அதனால ஐயா, நீங்க போய் ஐவர் ராஜாக்களை பெண்ணுக்கு கொண்டுட்டு வந்துட்டா, எனக்கு உனக்கும் பிறந்திருக்கின்றானே ஒரு பிள்ளை, அவன் அப்பான்னு கூப்பிடுவான், என் அம்மான்னு கூப்பிடுவான். ஆனா இது நாள் வரைக்கும் என் பையனுக்கு பெற்ற தகப்பன் யாரும் தெரியாது. அதனால ஐயா, உன்னை செஞ்சு கேட்கிறேன், இந்த ஜனங்கிட்ட என் பொண்டாட்டி நெல்ல வைக்க, என் புள்ளி பிடிக்கிறான் அப்படி எல்லோருக்கிட்டையும் என் தாய் தந்தை அருமையான கூட்டு பார்க்கிற அருமையின் என்னுடைய ரத்தங்களை உட்கார்ந்துருக்கு, அவங்க தான் சொன்னீங்க ஐயா. அதனால என் பையனை கூப்பிட்டு, அப்பா மகனே விஸ்வகேதனா, நான் சண்டைக்கு போறப்பா, நான் போய் உயிரோடு வந்துட்டா உனக்கு அம்மாவுக்கு துணையா இருப்பேன், அப்படி நான் செத்துட்டா உங்க அம்மாவை பார்த்துக்கிட்டான்னு சொல்லி என் பிள்ளையிடம் ஒரு வார்த்தை நீ சொல்லிட்டு போறா போதும் சாமி. கொஞ்சம் அதுதான் கையை கண்ணு சாமி ஒண்ணு, இந்த கடைசி நேரத்திலாவது என் பிள்ளையை கண்ணால் பார்க்கிறேன். என் மகன் இருக்கா, என் பிள்ளை இருக்கா, கண்ணு மகனே, ஐயோ விஸ்வகேதனா, கண்ணே விஸ்வகேதனா, அப்பா கண்ணே மகரி அப்பா, நீங்க எல்லாம் கூட்டு பாக்குறீங்களே, என்ன இவ்வளவு நேரம் தவறா நினைச்சீங்க. என் பையன் கதை ஒரு கதை உங்க காதல கேட்கிற மாதிரி சொல்றேன்.
ஒரு நாள் ஒரு பையன்கிட்ட சண்டை போட்டுன்னு அழுதுகிட்டு வந்தவன் அம்மா இன்னொரு பையன் அடிச்சுட்டாம்மா. யார் விட்டு பையன் சொல்றா? அவன் அம்மா கிட்ட சொல்லி நான் திட்டம் பண்றேன்னு சொன்னேன். அதுக்கு என் பையன் சொன்னா சின்ன வயசுப்பா அந்த நேரத்தில் சொல்றான், ஏம்மா அவன் அடிச்சுட்டான் நான் அழல. அந்த பையன் ஒரு வார்த்தை சொன்னாம்மா. என்னோட பெரிய வார்த்தை, இப்பவே வார்த்தையை பத்தி பேச வந்துட்டியா அப்படி கேட்டேன். அதுக்கு என் பையன் சொல்றாம்மா அவன் அடிச்சதை பத்தி நான் அழல. அவன் என்ன கேட்டான், போடா போடா தகப்பன் இல்லாத தரதல பிள்ளை, தகப்பன் இல்லாத தரதல பிள்ளைய போடான்னு சொல்லிட்டாமா. எனக்கு யாருமா அப்பா? எல்லா பிள்ளைங்களும் அவங்க பிள்ளைங்க போய் அப்பான்னு கூப்பிடுது. அவங்க அப்பா எல்லாம் வாங்கி வந்து கொடுக்குறாங்க. எங்க அப்பா இது வரைக்கும் எனக்கு இது வாங்கி அந்த கொடுக்கலையம்மா. எனக்கு அப்பா யாருன்னு கேட்கறான். ஐயா அன்னைக்கு எங்க வீட்டுக்காரர் எழுதி கொடுத்தோம் தேர்ப்பாக சோத பொங்கல்னு என் பையனை போட்டு குத்து அடியானதுதான் ஆயிடுச்சு. அன்னைக்கெல்லாம் சாப்பிடவே இல்லையம்மா. அப்பா யாருமா அப்பா யாருமா அப்பா யாருமான்னு அன்னைக்கெல்லாம் அப்படியே தூங்கிட்டான். கட்டு கிருஷ்ணகேதனா, உனக்கு அப்பா யார் தெரியுமா? அம்மா யாரம்மா? இந்த உலகத்துல ஒருத்தருக்கு கொடுக்க மனம் வராது. உங்க அப்பா வாரி வாரி எவன் எதை கேட்டாலும் அள்ளி கொடுக்கக்கூடிய பல்லடா அவன் தந்தை. அம்மா அம்மா நீ போய் அப்பா சண்டைக்கு போறாரு, நீ போய் சொல்லு, அப்பா என்னையும் அம்மா விட்டுட்டு போய் நீங்க மாண்டுடாதீங்க அப்பா, எங்களுக்கு யாரும் துணை இல்லைன்னு உங்க அப்பாவை எப்படின்னா சொல்லி நிறுத்தி விடடா கட்டு. என் செல்வமே, என் கண்ணே, என் ராஜா, என்னையும் அம்மா விட்டு சண்டைக்கு போக வேண்டாம் அப்பா. நான் செஞ்சோத்து காதல் கடனை கேட்க போகின்றேன். செல்வமே ஏங்க சொல்லுங்க, எப்பேற்பட்ட பயிர் சொல்றாரு கேட்டீங்களா? அம்மா காலம் பூரா சோறு போட்டான துரியோதன சாப்பாட்டு கடனை கழிக்க போறேன். எந்த மனுஷனா சொல்லுவான் ஐயா? ஏங்க சொல்லுங்க, செத்த புள்ள ஓடி அந்த நீங்க போய் செத்துட்டா எங்களுக்கு துணை இல்ல, நீங்க விட்டுட்டு போகாதீங்கன்னு சொல்லி காலை பிடிச்சி அழறான். நான் சாப்பாட்டு கடனை கழிக்க போறேன்னு மனமாற சொல்றீங்களா ஐயா? ஐயா சொல்லுங்க, எங்களை பட்ட மரம் போலே நீ எங்களை விட்டு விட்டு மேப்பாக. ஐயா நீ இருந்தாதான் துரியோதன சோறு போடுவான், இல்லைன்னா சத்தியமா போட மாட்டான். எங்களை பட்ட மரமா வெட்டி எடுத்துட்டு போறீங்களா ஐயா? இன்னைக்கு என் பிள்ளை எப்படி கத்தி கதறி அழுது வந்தான் பத்தியா? அதனால இந்த கன்று சுவை எங்களை கலங்க விட்டு போக. கன்று பசு வாய் தான் ஜீவன் மாடு, அது கண்டுகுட்டி போட்டுரும். அந்த கண்டுகுட்டி என்ன வெளியாட போயிடும். ஆனா அந்த பசு அம்மா அம்மான்னு கத்தும். அந்த மாதிரி என் பிள்ளை கட்டிட்டு வந்தானே ஒரு செவியில் கேட்கலையா? என்னையும் என் பிள்ளை விட்டுட்டு நான் சண்டைக்கு போறேன், சாப்பாட்டு கடனை கழிக்க போறேன்னு சொல்றீங்களே, ஏண்டா சொல்லுங்க கேளுங்க. ஒரு காலத்துக்கு போக வேண்டாம்.
இதுதான் அடி பிள்ளை. எவ்வளவு காலம் நான் ஒரு தேர்வாட்டி கதையும் என்னை அலட்சியமா வாழ்ந்து விட்டான் என்று இந்த பிள்ளை பாசத்தை காண்பித்து என்னை தடுத்து நிறுத்தி விடலாம் என்ற எண்ணமோ. போது நிறுத்துங்கள். அம்மா போடுங்க. போதுங்க. சொட்டி காட்டுறாரு பாருங்க. நீ யாரோ நான் யாரோ நிக்கின்ற பிள்ளை யாரோ இன்னைக்கு தானே கொண்டாடி புள்ள ரொம்ப நாளா இல்லையே என்ன வாக்குவ சொட்டி காட்டுறாரு பாருங்க. ஐயா எப்பயோ செஞ்சு போட்டார் வல்லவர் தீய நான் சுட்ட பொண்ணு போதுங்க. இப்போ உன்னை கேட்கிறேன் நீ போ. நான் தடுக்கல. நீ போயிட்டு திரும்பி வந்தா என் பையன் உன்னை அப்பாரு கூப்பிடுவான். ஆமா. ஆனா இப்பதான் ஒரு பையன் சொன்னா போடா தவப்பல்ல அதை தரதல பிள்ளைன்னு நீ போய் செத்துட்டா நீ செத்த செய்தி எனக்கு கேட்டு குருட்சேத்திர பூமியில ஓடி வந்து ஆம்படியானுக்கு சுகம் கொடுக்காத பாவி நான் வாழ்ந்து என்ன செய்ய போறேன்னு இந்த தரையோடு தர மண்டையோடு மண்டை இடித்து என் உயிரை விட்டு விடுவேன். ஆனா உனக்கு எனக்கு ஒரே பிள்ளை இருக்கு. அந்த பிள்ளை வாழ்வதற்கு அந்த மகனுக்காக வாழ்வதற்கு நீ போய் வந்துட்டா எனக்கு துணையாக இருப்பீர். அதனால் ஐயா உன் உயிருக்கு ஏதாவது ஆபத்து ஏற்பட்டு விட்டான் சாமி எனக்கு எனக்கு யார் ஆதரவு? நீ செத்துட்டா நான் எங்க இருப்பது? எந்த இடத்துல வாழ்வது? நான் எப்படி காலத்தை கழிப்பது? சொல்லுங்க. உனக்கு துணையாக இருப்பேன். சரிங்க. என் உயிருக்கு ஏதாவது சேதம் ஏற்பட்டு விட்டான் காலத்தை கழித்து. ஐயா நல்ல கேள்வி. எல்லாரும் என் பேர்ல எல்லாம் விரோதமா நினைச்சாங்களே. இவர் சொல்றாரு இப்ப என் தம்பி கிட்ட போய் சேர்ந்து ஐயோ ராஜா கட்டம் சொன்னா நான் எத்தனை நாளா அதான் கேட்டேன். இரு நான் என்ன சொல்றேன், நீ அண்ணன்னு தெரிஞ்சாதானே என்ன அந்நியன் ஏற்றுக்கொள்வார்கள். ஆமா ஐயா இந்த நாடு முழுவதும் நானும் நீங்க தேரோட்டினுடைய மகன் என்றுதானே நான் வாழாதிருந்த உங்ககிட்ட. ஆமா. அப்ப பாண்டவரும் அதை தான் நினைச்சிட்டு இருக்காங்க. ஆமா. நீ பாண்டவருக்கு அண்ணன்னு தெரிஞ்சாதானே என்ன அந்நியன் ஏற்றுக்கொள்வார்கள். ஏமா அப்ப எப்படி அண்ணன் தெரியும்? சொல்லுங்க. போர் செய்து பாண்டவரை சென்று நானோ புகழுடனே வருவேனோ தெரியாதண்ட பாண்டவரை வென்று யானோ புகழுடனே வருவேனோ தெரியாதண்ட நீளமுள்ள விஜயந்திர கனையால் பட்டியே அமர்க்களத்தில் சாய்ந்தேன் என்னை சூரஜனராஜன் இந்த செல்வியவள் தொகுசுரனே என்னை பெற்ற குண்டா தேவி மகனித்து மண்மீது விழுவாளப்போ என்னை மதி குலத்தம் என்னை அறிவார் கண்ணே. சரியா சாமி? ஒரு காலத்தில் பாண்டவருக்கு பரிந்து பகவான் தூது சென்றார். அப்படி சென்று அது 5 பிள்ளையை பெற்ற மகராசி குந்தமாதேவிடத்தில் உரைத்து என் அங்கு தேசத்தினார் வந்து மகனே கர்ணா நான் பெற்ற என் செல்வமே அப்படி என்று ஓடி வந்தார். அப்போது பார்த்தேன், அம்மா மக்களை பெற்ற மகராசி வேண்டாமா, என்னை பெற்ற என் தாய்மொழி முந்தானி கிழித்து வைத்திருக்கிறார். அதை எடுத்து வந்து போட்டினால் எல்லோரும் சாம்பலாகி விடுகின்றார். அந்த கதி உனக்கு நேர வேண்டாம். அப்ப சொல்றாங்க, மகனே உன்னை பெற்ற என் தாய் நான் தான். உன்னை பெற்ற தாய் நான் தான். எடுத்து வாங்க முந்தானியை. அப்ப ஓடி வந்து அந்த பெட்டியில் வைத்திருந்த முந்தானை எடுத்து வந்து என் தாய் மீது போட்டினேன். அந்த வயதிலும் அவர் சனத்தில் பால் துறந்து என் முகத்தில் அழித்தது. அம்மா நான்
சிறிய வயது பால் அருந்தியவன் அல்ல அல்ல. ஆனால் இப்போது வாலிப வயதில் அருந்தக்கூடிய வயதும் அல்ல அல்ல. அதனால் அந்த பாலை வீணாக்காமல் ஒரு தங்க கிண்ணத்தில் கலந்து வையுங்கள் அம்மா. ஒரு தங்க கிணத்தில் கறந்து வையுங்கள். நான் சென்று ஸ்நானபானம் செய்து விட்டு வந்து அருந்துகின்றேன். ஆ, அப்படி சென்று ஆ, நான் உரைத்தவுடன் வா. என் தாயும் தவறாமல் ஒரு பொற்கிணத்தில் கலந்து வைத்தால் நான் போய் ஸ்நானபானம் செய்து வந்தால் வருகின்ற தருணத்தில் ஒரு கரும் பூனையாகப்பட்டது அந்த பாலை உருட்டி விட்டு சென்று விட்டது. அது உருட்டி கீழே ஊத்தி விட்டு சென்று விட்டது. அந்த பாக்கியமும் எனக்கு கிடைக்கவில்லை. அப்ப அம்மா என்ன காரணம்? நான் பெற்ற என் செல்வமே உன் தம்பி ஐவராஜாக்களோடு சேர்ந்து வாப்பா. அப்ப சொல்றாங்க எங்க அம்மா. நான் சொல்றேன் அம்மா 5 வந்து சேர்ந்தால் 6 சாவு. இந்த 100 சேர்ந்தால் 101. இந்த 100 சாவு. 100 சாவு. 6 சாவு. ஆமா. நான் வரமாட்டேன்னு சொல்றேன். அப்ப எங்க அம்மா கேட்கிறாங்க, அப்ப நீ வரவில்லை என்றால் 2 சத்தியம் கொடுப்பான்னு கேட்கிறேன். என்ன பெற்ற என் தாயே உனக்கு என்ன வர வேண்டும்? அப்பா உன் தம்பி அர்ஜுனனை கொல்வதற்கு பலக்கின்றாயா நாகேஸ்வரம் அர்ஜுனன் மேல் ஒரு முறைத்தான் விட வேண்டும். மறுமுறை விடக்கூடாது. ஒரு கணைத்தால் தொடுக்க வேண்டும். மறுகணை தொடுக்கக்கூடாது. ஒரு சத்தியம். இரண்டாவது சத்தியம் நடக்கின்ற பாரத யுத்தத்தில் அர்ஜுனனை தவிர மற்ற நாள் வரை உன் கையால் கொல்லக்கூடாது. 2 சத்தியம் கொடுப்பான்னு கேட்டாங்க. அப்படியே கொடுத்துட்டேன். ஆனால் ஒரு தாயான ஒரு மூத்த பிள்ளையை பார்க்காமல் விட்டு அப்புறம் சென்றார். அம்மா அப்படி இந்த காலை விழுந்து நான் 2 மரம் கேட்டேன். அம்மா என் தம்பி ஐவராஜாக்களை பற்றி எனக்கு தெரியும். நான் அண்ணன் என்று தெரிந்தால் அண்ணனே இந்த நாட்டை ஆளட்டும் அப்படி சென்று விடுவார். அதனால் என் உடலில் உயிர் இருக்கின்ற வரையிலும் என் தம்பிகளிடமோ மற்றவரிடமோ நான் பெற்ற பிள்ளைதான் கர்ணன் அப்படின்னு யாரிடமும் சொல்லக்கூடாது. ஒரு சத்தியம். இரண்டாவது சத்தியம் நடக்கின்ற பாரத யுத்தத்தில் என் தம்பி விஜயகாந்தனுடைய கணைப்பட்டு நான் மடிய போகின்றேன். அப்படி உயிர் துறந்தால் எல்லாரும் உலகம் அறிய உலக மக்கள் அறிய என் மனைவி அறிய மகனே கர்ணா நான் பெற்ற என் செல்வமே அப்படி இந்த குருச்சேத்திர பூமிக்கு ஓடி வந்து என்னை உன் மடி மீது கிடத்தி நீ மாரடித்து அழ வேண்டும். உலகம் அறிய வேண்டும் அப்படி சத்திரியனுக்கு தெரிய வேண்டும். அங்கே செத்தான் கண்ணன் சீர்பட்டால் பொன்னுருவி மாண்டான் கண்ணன் மாலை வரிசை பெற்றால் பொன்னுருவி அத்தனை என் தம்பி ஐவராஜாக்கள் செய்வார்கள். இனிமேல் கால தாமதம் இல்லாமல் கை தாமதங்களுக்கு தர வேண்டும். பெண்ணை நாடான் கொங்கர் பாகை வேந்தன் மாவலர் மானம் காத்தான் பங்கைய செங்கை என்ன மேவலர் எவர் என்னாமல் காவலன் கர்ணன் கைகள் அது பொகிந்தது கனகமாரி. மகாராஜேஸ்வரி மகாகணம் இப்போ பாரத சொல்லிக் கொண்டிருக்கின்றாரே பாரத சொற்பொழிவாளர் பெரு மதிப்புக்குரிய ஐயா அவர் ஜெயமூர்த்தி அவருடைய அண்ணன் திருக்கழுக்குன்றம் சிவகுமார் அவர்கள் அதனால எமக்காக 100 ரூபாய் கொடுத்திருக்கிறார். அன்னவர் குடும்பத்தில் எம்பெருமானுடைய காட்டம் பெற்று கும்பிடக்கூடிய தெய்வம் துணை இருந்து கார் ரட்சிக்க வேண்டும் என்று இறைவனை பிரார்த்திக்கிற சுவேக சாமி. அதனால் நீங்க சென்று வருகிற மன்னமா இப்ப கூட சொல்லுவாங்க அந்த அதோ அங்கு நாட்டு மன்னர் கர்ணன் சல்லியரை தேர்ப்பாகராக அமைத்து குருட்சேத்திரம் போய் கொண்டிருக்கிறார். இந்த நல்ல நேரத்தில் என் கடையிலையும் சொல்லணும். அது திருவண்ணாமலை மாவட்டம் மண்ணு பிள்ளை குமாரன் முன்னாள் மகாபாரத கமிட்டி துணைத் தலைவர் தெய்வத்திரு எம் குமரன் அமுதா அவர்களின் நினைவாக மகன்
தங்கவேல் என்கிற மகேஷ். மகேஷ் இந்த 2 இரவு நாடகத்தினுடைய அம்போகம் அவர்களுடையது. மொத்தம் 2 லட்சம் பணமும் அவர்தான். அதனால் அவர்களுக்கு அது இருக்கக்கூடிய தௌதமன் இந்த திருவண்ணாமலை அருணைவாசிகள் அனைவரும் உள்பட அனைவரும் இது சன்மானமா 2 இரவு நாடகம் அளித்திருக்கின்றார். அன்னவருக்கு அந்த தௌதமன் ஒன்று கொடுக்க மலை போல வளர பார்த்தார். இப்படி அங்கு நாட்டு மன்னன் கர்ணன் சல்லியனை தேர்ப்பாக அமைத்து குருட்சேத்திரம் போய் கொண்டிருக்கிறார். இந்த நேரத்தில் பார்த்தா அர்ஜுனன், ஏ மாமா, ஏ பரந்தாமா, பகலவன் தன் மாதல்லை உயர் பகை புள்ளத்தில் கவர்வெனில் பார்த்தன் சொன்னேன். கர்ணனை கொன்றன்னு சொன்னேன் மாமா. அந்த நாள் வந்து விட்டது. இந்த நாள் ரதத்தை ஓட்டுங்கள், குருட்சேத்திரம் போகலாம் அப்படி என்று அதோ அர்ஜுனன் சொல்ல அர்ஜுனனுக்கு தேர் ஓட்டிக் கொண்டு அதோ அர்ஜுனன் கிருஷ்ணன் தற்பார்